மாலை வணக்கம். ஓகே, ஓம் சாந்தி. நேத்து என்ன பண்ணீங்க? என்ன பயிற்சி பண்ணுனீங்க? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நேத்து? அப்ப என்னன்னா, நான் யார் அப்படின்ற உண்மையான ஆழமான உண்மையான நான் யாருன்னு புரிச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அது தீர்வை தரும் இல்லையா? அப்ப நான் யாருங்கும் போது நம்ம நானுன்னு குறிப்பிடுறத உயிரை தான் நம்ம குறிப்பிடுறோம். நான்ன்றது யாருன்னா நான் உயிரை தவிர்த்து மற்றபடி இந்த பெயரோ இந்த உடலோ உடல் சம்பந்தப்பட்ட ஆணோ பெண்ணோ ஜாதியோ மதமோ இனமோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நான் ரொம்ப கோபக்காரன் அப்படின்ற அந்த கோபம் கூட நமது கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்குதோ அதெல்லாம் நமது கிடையாது. நம்மளுடைய ஒரிஜினல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை தான் இல்லையா? ஆனா இந்த ஆத்மான்றது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன இருக்குதுங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது கண்ணுக்கு தெரியறது இல்லை இல்லையா? ஆத்மா ஐய நான் இந்த ஊன கண்ணுக்கு தெரியறேன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் எந்த பக்கம் உதிக்குது கேட்ட என்ன சொல்லுவோம்? கிழக்கு உதிக்குது. மறைகிறது மேற்கு. சரிதானே? சரி, கண்ணு என்ன பண்ணுது? என்ன பண்ணுதுங்க? பார்க்குது. காது கேக்குது. வாயு பேசுது. ரைட். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்ம சொல்றோம் சூரியன் கிழக்கு உதிக்கின்றது மேற்கே மறைகின்றது. ஆனா ரியாலிட்டி உண்மையா சூரியன் உதிக்குதா மறையுதா? சயின்ஸ் படிச்சிருக்கீங்க தானே? சின்ன கிளாஸ்ல இருக்கு. சூரியன் ஒரு பொழுதும் உதிப்பதும் இல்லை மறைப்பதும் இல்லை. அது ஒரு நெருப்பு கோள். கரெக்டு தானே? நம்மளுடைய பூமி அதை சுற்றி வரும் பொழுது இல்லையா, எந்த பக்கம் சூரியன் பக்கமா இருக்குதோ அதுக்கு பகலாகவும் அதற்கு ஆப்போசிட்ல இருக்கிற பகல் இரவா இருக்கு. சரிதானே? எந்தெந்த அது பூமி சுத்தும் பொழுது அது எது பக்கம் மேல அது விழுகுதோ அது பகலாகுது, ஆப்போசிட்ல இருக்குது நிழலாகுது இரவு. ஆனா நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதுங்க? சூரியன் உதிக்கிற மாதிரியும் மறைகிற மாதிரி இல்யூஷன் தானே, உண்மை இல்லதானே? நடக்கிறத வேற தானே. அப்ப நம்ம பொதுவா கேட்கும்போது கண்ணு என்ன பண்ணுதுன்னா பாக்குதுன்றோம். சரி, வாய் என்ன பண்ணுது? பேசுது. காது என்ன பண்ணுது? கேக்குதுன்றோம். இப்ப உண்மையா பாருங்களேன், வாய் பேசுற மாதிரி இருந்தா, கண்ணு பேசுற மாதிரி இருந்தா, காது கேட்கிற மாதிரின்னா, உயிர் ஆத்மா இந்த உடல்ல இல்லைன்னா கண்ணு பாக்குதா? இல்ல. வாய் பேசுதா? இல்ல. காது கேக்குதா? இல்லையே. ஆனா பாக்குறதுக்கு தெரியுது இல்லையா? கண்ணு பாக்குற மாதிரியும் வாய் பேசுற மாதிரியும் காது கேட்கிற மாதிரி தெரியுது. புரிஞ்சுட்டீங்களா? சரி, வீடு யாருக்காக? எல்லாம் வீட்டுல தானே இருக்கீங்க. இந்த வீடு யாருக்காக? உங்களுக்காக. இந்த வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் யாருக்காக? சரிதானே? அப்போ வீட்டுல இருக்கிற லைட்டு, வீட்டுல இருக்கிற ஹீட்டர், வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குதோ அது நீங்க பயன்படுத்துறதாகத்தான் இருக்குதே தவிர்த்து இல்லையா, நீங்க பொருள் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போனா எல்லாம்
ஆஃப் பண்ணிடுவீங்க இல்லையா? எதுவுமே தேவையில்லை. இப்ப இந்த உடல் வந்து சொல்றோம், உடல் வந்து ஒரு வீடுன்னு சொன்னால், இந்த வீட்ல இருக்கிற கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் எதுக்காக? இந்த வீட்டு ஓனர் யாரு? ஆன்மா. ஆன்மா தான் இந்த கண்ண பயன்படுத்துது. ஆன்மா தான் தேவைப்படுது. இந்த வாய் தேவைப்படுது, காது தேவைப்படுது. ஆனா பார்க்கறதுக்கு நமக்கு என்ன தெரியுதுன்னா, இல்லையா? பயன்பாட்டாளர் வேற, பயன்படக்கூடிய பொருட்கள் வேற. இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ லண்டன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் டெக்கர் பஸ் போகுது இல்லையா? போகுதா இல்லையா? பெரிய சிகப்பு வண்டி பெருசு போகுது. ம். எவ்வளவு பெரிய பஸ் தானே. அவ்வளவு பெரிய பஸ்ஸுக்கு கம்பேர் பண்ணும்போது டிரைவர் எவ்வளவு பெருசா இருக்காரு? ரொம்ப சின்னதா தானே இருக்காரு. ஆமா. அவருக்கு ஒரு சின்ன இடம் தானே இருக்குது. சரி, நீங்க போய் கேக்குறீங்க அந்த டிரைவரை பார்த்து, அண்ணே நீங்க யாரு என்னன்னு கேட்டா அவர் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுங்க? சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? அவர்ட்ட தொழில் டிரைவர்ன்ற. என்ன சொல்லணும் அவருங்க? கேட்டா அவர் சொல்லணும், அண்ணே இந்த வண்டியோட டிரைவர்னு சொல்லணும். கரெக்ட் தானே? அதை விட்டுட்டு அவரு நான் பஸ்ன்னு சொன்னா சிரிப்பு வருதா வரலையா? ஆமா. உடனே அவருக்கு விளக்கம் கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? அண்ணே நீங்க எப்படின்னா பஸ் ஆக மாட்டோம் முடியும்னு, பஸ் வேற நீங்க வேற என்ன அப்படின்னு, இல்லையா? அப்போ இவ்வளவு பெரிய உடம்புக்கு ஆத்மான்றது சின்ன சிறியதா இருக்குது இல்லையா? அப்போ நம்ம நீ யாருன்னு கேட்டா நம்ம சொல்ல மாட்டேன்றமே நான் ஆத்மான்னு. நம்ம என்ன சொல்றோம்? இந்த உடலுக்கு சொல்றோம். உடலுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றோம். அந்த உணர்வுல இருக்கிறோம். பஸ் சிகப்பு கலர்ல இருக்குதுன்னா நான் தான் சிகப்பு கலர், நான் சிகப்பா இருக்கேன், கருப்பா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், நீட்டமா இருக்கேன். இந்த பஸ் சொல்ற மாதிரி உண்மையே கிடையாது. ஆனா டிரைவர் அப்படியா இருக்கிறாரு, பஸ் மாதிரியா இருக்கிறாரு. இன்னும் பாருங்க, இப்ப நம்ம ஊருக்கெல்லாம் போறோம். இப்ப ஸ்ரீலங்கா போறீங்க, இல்ல இந்தியாவுக்கு போறீங்கன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய தெருவுல எல்லாம் ஓடிட்டு இருக்கக்கூடிய வாகனம் எதுங்க? வாடகை வாகனம். எது சொல்லுங்க? எல்லா ஊர்லயும் ஓடக்கூடிய வாகனம் எது வாடகைக்கு? சிம்பிளா ஓடக்கூடிய வாகனம் எது? கார் அல்லது வேன். ஆட்டோ ஆட்டோ எங்களுடைய எல்லாத்துக்கும் சீப்பானது எதுங்க? ஆட்டோ. கரெக்ட். இப்போ அந்த ஆட்டோ அந்த தெருவுல அந்த பக்கம் ஓடு, இந்த பக்கம் ஓடு. இப்போ உங்களுக்கு வேணும்னா எப்படி கூப்பிடுவீங்க? போகுது. நீங்க வேணும்னு எப்படி கூப்பிடுவீங்க? கைய தட்டி, மறிச்சு ஆட்டோ இங்க வாங்க. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. ம். சரி. சொன்ன உடனே அதை கேட்டுட்டு அந்த ஆட்டோவை திருப்பிட்டு வர்றது யாரு? திருப்பிட்டு வந்து எங்க ஓட்டுநர். போகணும் சாருன்னு கேக்குறது யாரு? ஓட்டுநர். ஆட்டோ ஆட்டோ டிரைவர். ஓட்டுநர். ஆட்டோ டிரைவர். நீங்க கூப்பிட்டது என்ன? ஆட்டோ ஆட்டோன்னு தான் கூப்பிட்டீங்க, சரிதானே? ஆனா அந்த ஆட்டோன்றது எதோடைய பெயரு? வாகனத்திட பேரு. ஆனா உங்களை அந்த வாகனத்தை திருப்பிட்டு வந்து எங்க போகணுமாமான்னு கேட்டது யாரு? அதுல ஓட்டுநர். டிரைவர். ஓட்டுநர். அப்போ நீங்க கூப்பிட்டது வாகனத்தோட பேரு. பாலான்றது யாருடைய பேரு? ஓட்டுநர். காயத்ரின்றது யாருடைய பேரு? யாருடைய பேருங்க? அது எதோடைய பேரு? இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது உதாரணத்தை வச்சு கரெக்டா. நீங்க ஆட்டோன்னு கூப்பிட்டீங்க. Yeah. ஆட்டோன்னு கூப்பிட்ட உடனேயே ஆட்டோன்றது எதோட பேரு? வாகனத்திட பேரு. ஆனா உங்களுக்கு வந்து அது உள்ள இருக்கிற டிரைவர் தான் உங்களை கேட்டாரு, சரிதானே? Yeah. அப்போ அந்த ஆட்டோன்றது வாகனத்து பெயருன்னா
இப்போ இந்த காயத்ரின்றதோ பாலான்றதோ வேற யார் இருக்கீங்க இதுல? என் கண்ணுக்கு தெரியுறவங்க யாரு? இது எதோட பெயரு? உடலோட பெயர். உடலோட பேர். உடலோனா உடல்ன்றது என்னங்க அப்போ? ஆத்மா. உடலுடைய பெயரு கரெக்ட். அப்போ உடலுக்கு இதான் இந்த பெயரு. காயத்ரின்றதோ பாலான்றதோ குகன்ன்றதோ எதுனாலும் இது வாகனம். சரிங்களா? இந்த உடம்புக்கு. சரி, ஆட்டோன்னு பேர் வச்சது யாரு? நீங்க வச்சுக்கிட்டீங்களா? ஆட்டோன்னு பேர் வச்சது அந்த கம்பெனிக்காரன். கரெக்ட் தானே? அப்ப இந்த உடம்புடைய கம்பெனிக்காரங்க யாரு? இறைவன் தான். இறைவனா? ஆத்மாவா? அம்மா அப்பா. வெரி குட். அப்ப இந்த உடலை மேனுபேக்சர் பண்ணவங்க அம்மா. புரிஞ்சதுங்களா? அவங்கதான் பேர் வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? இந்த வாகனத்துக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்ப பிறக்கும் போது பேரோட பிறந்தமா? இல்லதானே? பிறந்து கொஞ்ச நாள் ஆன பிறகுதான் என்ன ஆகுது? பேரே வைக்கப்படுது. அப்ப எப்படி நான் பேராக முடியும்? ஆனால் அதுல நீங்க கரெக்டா பாக்குறீங்க. ஆட்டோ வேற, உள்ள இருக்க டிரைவர் வேற. இதனால உங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியுது. இது வந்து வாகனம். இந்த ஆட்டோன்றது என்னங்க? அந்த டிரைவர்ன்றது இந்த வாகனத்துடைய ஓனர் இல்லைன்னு டிரைவர்னு புரிஞ்சுக்கிறோம். இங்க வாகனத்தை பாக்குறீங்க. இந்த வாகனத்துடைய ஓனர் இருக்கிறார்ல, யாரு? ஆத்மா. கண்ணுக்கு தெரியும். அதனால ரெகக்னைஸ் பண்றது என்னவா இருக்கு? கஷ்டமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ உண்மையில நான் யாரு அப்படின்னா, தினமும் கண்ணாடி முன் நின்னு பார்க்கக்கூடிய இந்த உடல் கிடையாது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு சக்தி. சரிங்களா? நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆன்மாவை பார்க்க முடியுமா இந்த கண்ணால? பார்க்க முடியாது. இப்போ லைட் அப்படிங்கிறோம். லைட் இல்லையா? லைட் எனர்ஜி இருக்கு இல்லையா? லைட்னா பல்ப் நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த பல்ப் எப்படி எரியுது? சுவிட்ச் போட்டாதான். சுவிட்ச் போட்டா எரிஞ்சிருமா? இல்ல, அதுக்கு கனெக்ஷன் வேணும். கனெக்ஷன் இருந்தா எரிஞ்சிருமா? அதுக்கு பவர் வேணும். உள்ள கரண்ட் இருக்கணும். எலக்ட்ரிக்கல் பவர் வேணும், எனர்ஜி வேணும். அப்போ வெளியில வெளிச்சம் தெரியுது. அந்த அவுட் சைடுடைய ஃபிட்டிங்னு சொல்றோம் இல்லைன்னா அந்த பல்ப் தெரியுது. ஆனால் அதுக்குள்ள எலக்ட்ரிசிட்டியை நீங்க காமிங்கன்னா காமிக்க முடியுமா? முடியாது. முடியும். தொட்டு பார்ப்பா அப்படின்னு கையில கொடுக்கலாம். அதே மாதிரிதான் சோலை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. ஆனால் அதை உணர முடியும். ஆத்மாவை என்ன பண்ண முடியாதுங்க, நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதை ஹீட் எனர்ஜி இருக்கு. இப்ப கோல்டு காலம் வரப்போகுதுன்னா நம்ம வீட்டுல என்ன இருக்கு? ரேடியேட்டர் இருக்கு இல்லையா? அந்த ஹீட்டை வந்து நீங்க கண்ணுல பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா ரூம் வார்மா இருக்கு, சூடா இருக்கு இல்லையா? அப்ப ஹீட் எனர்ஜி. இது இஸ் லைட் எனர்ஜி. சவுண்ட் எனர்ஜி. நான் இங்க பேசுறேன், உங்களுக்கு கேட்குது. அப்போ எனர்ஜி என்ன ஆகுது? டிராவல் பண்ணும் இல்லையா? அப்போ சோல் வந்து எனர்ஜி. அப்போ ஆத்மாவுக்கு அழிவு இருக்குன்னா அழிவு இல்லை. எனர்ஜி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய். ஆத்மாவை வந்து எனர்ஜி வந்து அழியவே அழியாது. அது யாரும் கிரியேட் பண்ணல, அதை ஆக்க முடியாது, அழிக்க முடியாது. ஆல்வேஸ் தேர். அப்போ நான் உண்மையா யாரு? ஆன்மாக்கு ஆண் பெண் இருக்கா? இல்ல. ஆன்மாக்கு ஒரு பொழுது என்ன கிடையாதுங்க? ஆண் பெண். அப்போ உடலை பொறுத்துதான் என்ன ஆகுது? அது ஆண் பெண்ணுன்னு மாறுதை தவிர்த்து ஆத்மாக்கு எதுவும் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப நான் உண்மையா யாரு? ஆனா வெறும் ஆன்மான் மாத்திரம் போதுமா அப்படின்னா கூட அடிஷனலா இது இருக்குது. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. சரிதானே?
ம். மிளகாய்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? உரைப்பு, உரப்பு. காரம், லட்டுன்னா காத்து, இனிப்பு. துணை. சரிங்களா? ஏன் சொன்ன உடனே ஞாபகம் வருது? அதுவும் அதோட இயற்கையான குணம். சரிதானே? ம். நீங்க மிளகாயை எந்த நேரத்துல சாப்பிட்டாலும் எப்படி இருக்கும்? அது உரப்பா தான் இருக்கும். யாருக்கு தெரியாம சாப்பிட்டாலும் சரி, எந்த தேசத்துல போய் சாப்பிட்டாலும் சரி, எந்த நேரத்துல சாப்பிட்டாலும் அது உரப்பு தான். அதே மாதிரி ஆத்மா. அப்போ ஆத்மாவோட இயற்கையான குணம் என்ன? அதான் நம்ம பார்த்தோம். ஆத்மாவோட இயற்கையான குணம். என்னுடைய இயற்கையான குணம் என்னன்னா, சிம்பிளா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். என்னுடையது இயற்கையான குணம் இதா? நான் எதனால ஈர்க்கப்படுறேன்? சரிங்களா? ஒருவர்கிட்ட எதனால் நான் ஈர்க்கப்படுறேன்? நான் எந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னுடைய உடல் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்குது. எது நான் விரும்புறேன்? எது அதிக நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்? அமைதி, அமைதி. அப்போ ஒருவர் அமைதியாக இருக்கிறாருன்னா அவர்னால ஈர்க்கப்படுறோம். ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்கன்னா அவங்கனால ஈர்க்கப்படுறோமே தவிர்த்து, அவங்க அம்மாவா இருக்கிறாங்க, அப்பாவா இருக்கிறாங்க, பிள்ளையா இருக்கிறாங்க, மாமாவா இருக்கிறாங்க, அண்ணாவா இருக்கிறாங்க, தங்கச்சியா இருக்கிறாங்கன்றதுனால நீங்க ஈர்க்கப்படுறது இல்ல. அது கூடவே என்ன இருக்கணும் அவங்க கிட்ட? அன்பு இருக்கணும், அமைதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். இல்லையா? அவங்ககிட்ட தூய்மை இருக்கணும். சக்தி, ஆ 7 குணங்கள் சொன்னேன் இல்லையா? சக்தி, ம். ஆனந்தம் என்பது இதுதான். அப்ப இதுலயே புரிஞ்சுக்கலாம் நீங்க. எவ்வளவுதான் நம்ம கோவப்பட்டாலும் அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எவ்வளவுதான் வாழ்க்கையில நம்ம துக்கம் அனுபவிச்சாலும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். சந்தோஷமா இருக்கும்போது உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஹார்மோன்ஸ் நல்ல வேலை செய்யும். இல்லையா? என்னைக்காவது நம்ம வந்து ரொம்ப துக்கப்படுறோம். என்ன சொல்லுவோம்? "அப்பா, எனக்கு போதும்பா இந்த இது. துக்கத்து மேல துக்கம். ஐயோ! இவ்வளவு துக்கம் என்னால தாங்க முடியலன்னு" சொல்றோமா இல்லையா? என்னைக்காவது சொல்லியிருக்கோம், "ஐயோ! இவ்வளவு சந்தோஷம். அப்பா, எனக்கு இந்த சந்தோஷம் தலையே வெடிச்சிரும். அப்பா, இத கொஞ்சம் நிறுத்துப்பா" என்னைக்காவது சொல்லிருக்கீங்களா? இல்ல. அப்ப நம்ம இயற்கையான குணம் என்ன? ஆம். அப்போ அத வேண்டான்றோம். இத போதும்ன்னு சொல்றோமா? இல்ல. இல்ல. அப்போ நம்ம இயற்கையான குணம் என்ன? இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து அப்ப பாருங்க, அந்த சந்தோஷமா இருக்கும்போது, அமைதியா இருக்கும்போது, அன்பா இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல் ஆரோக்கியம். இல்லையா? அப்போ நம்மளுடைய இயற்கையான குணம் என்ன? இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதிகமாக வேணாம். அப்ப இயற்கையான குணம் இருந்து நம்ம மாறுனதுக்கு காரணம் என்ன? அடுத்த கேள்வி வருது இல்லையா? ஏன் மாறிட்டோம்? அப்படி இருந்த நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? அப்படின்னா, நான் யாருன்றத மறந்துட்டு, தன்னையும் என்ன நினைக்கிறேன்? இந்த உடலாக, உடல் சம்பந்தப்பட்ட ஆண், பெண், ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாம் வந்த உடனே, என்ன அப்படி நினைக்கிறேன்னா, அப்ப நான் எதிர்த்தாப்புல யார் இருக்கிறாங்களோ, அவங்கள அப்படித்தானே நினைப்பேன். இல்லையா? அவங்களையும் நீங்க எப்படி நினைக்கிறோம் நம்போ? அவங்களையும் உடலாக நினைக்கிறோம். அவங்களையும் இந்த உருவத்த பார்க்கிறோம். அந்த உருவத்துல இருக்கு ஒரு 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 கார் இருக்குன்னா, அதுக்கு காருக்கு கலர் இருக்குது. கருப்பு கலர் இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது, சிகப்பு கலர் இருக்குது. என்னென்ன கலர் இருக்குது? எல்லாருக்கும் அவங்க புடிச்ச கலர லைக் பண்றோம். அதுல ஏதாவது வெறுப்பு இருக்குதா? அது வேற வேற ஆ டிசைன்ல இருக்குது. இல்லையா? சிலது லென்த்தா இருக்குது, சிலது ஷார்ட்டா இருக்கு, கொஞ்சம் ஹைட்டா இருக்குது. என்னென்ன மாரி டைப் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம விரும்புறோம் பாருங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் உடம்புன்றது அவ்வளவுதான். ஆன்மா என்னன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் அவ்வளவுதான். லைட் எனர்ஜி. ஆன்மால பிரிக்க முடியுமா நீங்க? இது கெட்ட ஆத்மா, இது நல்ல ஆத்மா, அப்படி இப்படின்னு ஏதாவது பார்க்க முடியுமா?
முடியாது. இது வந்து பிரசிடென்ட்டோட ஆத்மா, இது வந்து பிரைம் மினிஸ்டரோட ஆத்மா, இது பயங்கரமான ஃபேமஸான ஆத்மா, இது பிச்சைக்கார ஆத்மான்னு பார்க்க முடியுமா உங்களால? இப்ப வித்தியாசமா எங்க வருது? உடலுன்னு பார்க்கணும். ஆன்மா இந்த உடலை விட்டு இன்னொரு இடத்துல போய் பிறக்கும் இல்லையா? நம்ம எங்க பிறக்கிறோமோ அந்த மாதிரி உடல் கிடைக்குங்க. நம்ம விருப்பப்பட்டு நான் இப்படிதான் பிறக்கணும், இந்த குடும்பத்துல தான் பிறக்கணும், நான் தமிழனா தான் பிறக்கணும், இப்ப இந்த மாதிரி தான் பிறக்கணும், குடும்பத்துல நீங்க விருப்பப்பட்டு பிறந்தீங்களா என்ன? இப்போ உங்க உதாரணத்துக்கு நீங்க போய் எங்கேயாவது கொண்டு போய் நீங்க வந்து அரேபியால பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, சவுதி அரேபியால. உங்களை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க? உங்களுடைய அம்மா அப்பா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? அங்க இருக்கிற சமுதாயத்தை நீங்க பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? இல்லையா? அதே போல சைனால பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்பீங்க? ஆப்பிரிக்கால பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்பீங்க? இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு. நீங்க சைனாக்கு போனா என்ன வண்டியை ஓட்டுவீங்க? அங்க இருக்கிற வண்டியை ஓட்டுவீங்க. அவ்வளவுதானே? சரியா தப்பா? ஆப்பிரிக்காவுக்கு போனா அவ்வளவுதாங்க. உடம்பு அவ்வளவுதான். சைனால போனா நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? சப்ப மோக்கா இருக்கும். பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆப்பிரிக்காவுக்கு போனா கருப்பாயிடும். அவ்வளவுதான். அங்கத்துடைய மண்ணு, இந்த பஞ்ச தத்துவங்கள் சொல்றோம்ல, உடம்பு எப்படி பஞ்ச தத்துவங்கள் ஆக்கப்பட்டதோ, அந்த பஞ்ச தத்துவங்களுடைய இயற்கையோடைய இதுக்கு தந்தாப்புல அந்த உருவம் இருக்கு. அவ்வளவுதான். ஆனா யாராக இருந்தாலும் யூனிவர்ஸ்ல என்ன அன்பா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்களால ஈர்க்கப்படும். இப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம்ல, நான் யாரு? நானே இந்த உடலுக்கு. ஏன் இந்த உடல் என்ன இருக்கு? விதவிதத்துல இருக்குது அவ்வளவு. இப்ப நான் ஆன்மானா, நான் ஒரு உயிர்னா, ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாருமே அதே தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நமக்குள்ள கோபம் வருது, வெறுப்பு வருது, பொறாமை வருதுனால இதுதான் காரணம். ஆனா ஒரிஜினல் நம்பர்லாம் யாருன்னா பியூரான ஆத்மா. நீங்க இந்த மாதிரி உங்க சிந்தனை மாத்த என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள தூய்மையான எண்ணங்கள் வரும் மத்தவங்கள பார்க்கும்போது. அவங்கள நீங்க ஏத்துப்பீங்க. இல்லையா? அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ஏன் இப்படி வெரைட்டியா இருக்காங்கன்னு கேட்க மாட்டீங்க. ஏன் வித்தியாசமா இருக்குங்கன்னு கேட்க மாட்டீங்க. ஒரு ஃப்ளவர் கார்டனுக்கு போறீங்க, மலர் தோட்டத்துக்குன்னா, விதவிதமான மலர்கள் இருக்குது, விதவிதமான கலர்ஸ் இருக்குது, விதவிதமான டிசைன் இருக்குது. எல்லாமே தானே விரும்புறோம். ஒரு அ ஜூக்கு போறான்னா, எத்தன வகையான விலங்குகள் இருக்குது? இருக்கா இல்லையா? ஒண்ணு பெருசா இருக்கு, ஒண்ணு இப்படி இருக்கு, வால் அப்படி இருக்குது. எத்தன வகையான விலங்குகள் இருக்குது? அப்படி இருந்தா தானே ஜூன்றீங்க, ரசிக்கிறீங்க. அப்போ நமக்கு விருப்பம் என்னங்க? வெரைட்டி தான். அப்புறம் எப்படி நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்கணும்னு நம்ம எப்படி நினைக்க முடியும்? இருந்தா நல்லாவா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க நினைக்கிற மாரியே உங்களுக்கு பிடித்த கலரு, பிடித்த சாப்பாடு, நீங்க எப்படி இருக்கிற மாரியே மத்தவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்கிற கலர்னா, நீங்க பிடிக்கிற மாரி எல்லாரும் உங்க கண்ட்ரில எல்லாரும் ஒரே மாதிரி கலர் போட்டா நல்லா இருக்குமா பார்க்கறதுக்கு? ஒரே மாதிரி நடந்தா நல்லா இருக்குமா? நான் இங்க மார்னிங் ஆனா அங்க பார்க்குக்கு வாக்கிங் போவேன். கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு. அப்ப பார்த்தேன். எல்லாரும் கூட்டிட்டு வருவாங்க. நாய் அவங்க டாக்ஸ கூட்டிட்டு வராங்க. விதவிதமான நாய்கள். சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு. இல்ல அப்படியே ஒல்லியா அப்படியே ஒண்ணு இருக்குது. ம். சில நேரத்துல யோசிக்கிறது உண்டு. ம்.
இவங்க எப்படி இதை விரும்புறாங்க? அதுதான் அழகு. எனக்கு ஒண்ணு பிடிக்குதுன்னா அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்குது இல்லையா? பார்க்கும்போது அதுலயே எத்தனை வெரைட்டி இருக்கு. பறவைகள் பாருங்க எத்தனை வெரைட்டி. அப்புறம் ஏன் மனிதர்களை நம்ம ஏத்துக்க மாட்டேன்றோம்? அப்ப என்றைக்கு உங்களுடைய சிந்தனைகள் இப்படி மாறுதோ இல்லையா? பாருங்க நமக்குள்ள தானாகவே தூய்மை வரும். வேர் தேர் இஸ் எ பியூரிட்டி தேர் இஸ் எ பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. எங்க உங்களுக்குள்ள தூய்மை வருதோ உங்களுக்குள்ள தானாக அமைதி சந்தோஷம். அமைதி சந்தோஷம் என்பது 2 குழந்தைகள் போல. இன்னைக்கு உலகத்துல எல்லோருமே அமைதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தேடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல இந்த அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் தாய் தூய்மை என்பது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போறீங்க. அங்க ஒரு இளம் தாய், சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு 2 வயசு, 3 வயசு, ஒரு 5 வயசு குழந்தைங்க இருக்காங்க. கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. சரியா? அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா? இப்போ அந்த குழந்தைங்கள பார்த்து உங்களுக்கு ஆசை வருது. இந்த 2 குழந்தைங்க நம்ம கிட்ட வரணும், நம்ம கிட்ட இருக்கணும். கூப்பிட்டா வருமா அந்த குழந்தைங்க? வரும். வராக மாட்டாங்க. நீங்க ஏதாவது சாக்லேட் குடுக்குறீங்க, ஏதாவது டாய்ஸ் குடுக்குறீங்க, ஏதோ பேசுறீங்க, பண்றீங்கன்னா வருவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்கள நீங்க நிரந்தரமா உங்க கூட வச்சுக்க முடியுமா? உட்கார்த்து வைக்க முடியுமா? அங்க எங்க ஓடுங்க அது கடைசில? தாய்கிட்ட தான் போகும். ஆனா உங்களுக்கு எப்பொழுதுமே அந்த குழந்தைகள் உங்க பக்கத்திலேயே இருக்கணும்னு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சொல்லுங்க பார்ப்போம். அன்பா இருக்கணும். நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்க எங்க ஓடுவாங்க? லாஸ்ட் எங்க போவாங்க? உங்ககிட்ட அந்த குழந்தை உங்க கூடவே பக்கத்திலேயே இருக்கணும்னு என்ன பண்ணலாம்? எளிமையான வழி என்னன்னா, அவங்களுடைய தாய் இருக்காங்க இல்லையா? அந்த தாய கூட்டிட்டு உங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கங்க. அப்ப அந்த குழந்தைங்க எங்க போனாலும் எங்க வருவாங்க? தாய்க்கு தாய் உங்க பக்கத்துல உட்காருவாங்க. அவங்க வருவாங்க. ஆனா நம்ப என்ன பண்றோம்? தாய விட்டுட்டு குழந்தைங்கள முயற்சி பண்ணா அவங்க நிப்பாங்களா? நிக்க மாட்டாங்க. அம்மா கிட்ட ஓடிடுவோம். அப்ப இந்த உலகத்துல எவ்வளவோ மாநாடு நடத்துறாங்க. என்னென்னவோ அமைதி வேணும்ன்றாங்க. சந்தோஷம் வேணும்ன்றாங்க. எவ்வளவோ முயற்சி பண்றோம். இந்த அமைதி சந்தோஷமும் நீங்க உங்க பக்கத்துல வச்சுக்கணும். அந்த குழந்தைய புடிக்க ஓடுறீங்க. அது நிக்கிறது இல்ல. இப்ப ஈஸியான மெத்தட் என்னன்னா, அந்த தாய் என்ற தூய்மையை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. தானாக பாருங்க அதோடைய பிள்ளைகள் அமைதியும், சந்தோஷமும் தானாக உங்க பக்கத்துல. ஆனா அந்த மனசுக்குள்ள அந்த பியூரான தாட் வரணும் அப்படின்னா, இன்னொருவரை பற்றி, சூழ்நிலையை பற்றி இல்லையா? நம்மை பற்றி வரணும்னா, இதுக்கு தான் இந்த செல்ஃப் ரியலைசேஷன். ஆத்மா அப்படின்ற அந்த உணர்வு, அந்த புரிந்துணர்வு நமக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு கொண்டு வரோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தானாக நமக்குள்ள என்ன வருங்க? தூய்மை என்பது வரும். அப்படி தூய்மை வர வர என்ன ஆகும்னா, அமைதியும், சந்தோஷமும் நம்மகிட்ட இருக்கும். அதனாலதான் நீங்க ஏதாவது ஒரு உணர்வு உங்களுக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு உணர்வு இருக்குன்னா, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியதில்ல. உங்களுடைய எண்ணங்களை பார்க்கணும். அந்த எண்ணங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நெகட்டிவான எண்ணம். அது வெறுப்பு, பொறாமை, ஏதாவது ஒரு காரணம். அத பார்த்து இல்லையா? நம்போ இந்த நேத்து கேட்டீங்க, இன்னைக்கு கேட்டுட்டு இருக்க இந்த ஞானத்தின் அடிப்படையில உண்மையா நான் யாரு? இல்லையா? அவங்க யாரு? நேத்து கூட சொன்னேன். நம்ம எல்லாருமே
நல்லா கிளீனா ட்ரெஸ் பண்ணி ஒரு ட்ரெயின்ல ஏறுகிறோம். ஒரு 2 நாள் பயணம் போகும். பயணம் பண்ணும்போது நமக்கு கீழ இறங்கும்போது எப்படி இருக்கும்? அந்த தூய்மையான ட்ரெஸ் என்ன இருக்கும்? கண்டிப்பாக அழுக்காயிருக்கும். இருக்குமா? இருக்காது. ஆனா எல்லாருடைய ஊத்தையும் அழுக்கும் ஒரே போல இருக்குமா? கரையும்? இருக்காது. இல்ல. ஏன் இருக்காது? ஒரு அண்ணாக்கா போகும்பொழுது சார் ஒவ்வொரு இடத்துல போகும்போது அவரவர்கள் செய்த செயலுக்கு போகல. ஒருத்தர் டீ குடிச்சிருக்கலாம், ஒருத்தர் காஃபி குடிச்சிருக்கலாம், ஒருத்தர் ஏதாவது ஊறுகாய் சாப்பிட்டுருக்கலாம். யாருமே வேணும்னே தன் மேல கொட்டிக்கணும்னு ஆசைப்படுறது இல்லையா? ஆனா போற போக்குல இல்லையா? அத நம்ம எங்கேயாவது சாய்ஞ்சிருப்போம். அங்க அழுக்கு அழுக்கு இருந்திருக்கும். இல்லையா? ஏதாவது வந்து டீ நம்ம வந்து கவனம் இல்லாம மேல கொட்டிட்டு இருப்போம். அப்ப டீ கரை இருக்கும். ஒருத்தருக்கு காஃபி கரை இருக்கும். ஒருத்தருக்கு கையில ஏதாவது கிரீஸ் ஆயிருக்கும். ஆனா இறங்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும்போது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம எல்லாமே 2 நாள் பயணம் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ப ஏறும்போது நல்லா கிளீனா தூய்மையா தான் ஏறணும். அந்த துணி வந்து இப்படி ஆயிட்டு இருக்கு. இப்ப வாஷ் பண்ணா என்ன ஆயிடும்? சரியாயிரும்ன்ற ஒரு புரிந்துணர்வு இருக்கு இல்லையா? அப்ப ஏன் இந்த புரிந்துணர்வு இங்க இல்ல? ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது. உண்மையிலும் ஆத்மாவுடைய இயற்கையான குணம் என்ன? அது ஏன் இல்லாம போச்சு? இல்லையா? அப்போ இந்த மெடிடேஷனுக்கு, தியானத்துக்கு முதல் அடிப்படையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மெடிடேஷன் பண்ண உட்கார்ந்துட்டீங்க. அப்ப என்ன நினைக்கணும்? இல்லையா? நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம். எந்த உணர்வோட போறோம்? இல்லையா? நான் இந்த உடல் உடல் சம்பந்தப்பட்ட ஆண், பெண், நான் இன்ஜினியர், நான் டாக்டர், நான் இந்த ஜாதி, மதம். இந்த உணர்வுல எல்லாரும் உள்ள கால எடுத்து வச்சா, கடவுள் உண்மையான அந்த உணர்வோட உங்கள பார்ப்பாரா? கோயிலுடைய ட்ரஸ்டி, நீ இல்ல. இவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு பெரிய இன்ஜினியர், நீ இவ்வளவு பணம் வச்சிருக்கிற அப்படின்னு பார்ப்பாரா? அப்படி பார்த்தா அவர இல்ல. கடவுள்ன்னு சொல்ல முடியுமா? இல்ல. சொல்ல முடியாது இல்லையா? அதனால தான் நம்ம செருப்ப கழட்டிட்டு வெளிய வச்சுட்டு உள்ள வாங்கன்றது. அதுக்கு மீனிங் என்னன்னா, நீ இந்த உடல் என்ற உணர்வை விட்டுட்டு வா. இது தோலு. நீ யாரு? நான் உன்ன பார்க்கல. அப்படின்னா உன்னுடைய உடம்ப பார்க்கல. நான் உன்ன பார்க்கிறேன். ஆன்மாவ. ஏன்னா என்னைக்காவது இந்த புரிந்துணர்வோட நம்ம உள்ள போனோமா? என்னைக்காவது சாமி கும்பிடும்போது தன்னை ஆத்மா நினைச்சோமா? இல்லையே! ம், ம். அப்ப ஆன்மா இந்த உடல விட்டா எங்க போகுது? இல்லையா? இந்த உடல் விட்ட பரந்தா. ஆன்மா என்ன பண்ணுதுங்க? இன்னொரு உடலுக்குள்ள ஒரு உடலை ஒரு தாயோட கர்ப்பத்துல போய் பிரவேசம் பண்ணும். தாய்மார்களுக்கு தெரியும். ஒரு 4, 5 மாசம் வரைக்கும் அசைவு இருக்காது. அதான் பிண்ட வளர்ச்சின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஆத்மா உள்ள நுழையும்போது தான் அந்த அசைவு என்பது தெரியும். அப்ப ஆத்மா போகும்போது கூட என்ன எடுத்துட்டு போகுது? சில பேர் சொல்லுவாங்க, "போகும்போது என்னங்க எடுத்துட்டு போறோம்?" ஆனா போகும்போது நம்ம இந்த உடம்புக்குள்ள இருந்து ஆமா. என்னது நல்லது, கெட்டது செஞ்சோமோ இல்லையா? அதனுடைய ம். கணக்கின் அடிப்படையில கொண்டு போகும். ஒண்ணு செய்த பாவ புண்ணிய கணக்கு, 2வது குணாதிசயங்கள். நேத்து கூட பிரதர் கேட்டார் இல்லையா? ம். அப்போ ஒரு ஆத்மாக்குள்ள என்ன போகுது? இந்த குணாதிசயங்களும் சேர்ந்து போகும். நீங்க பார்த்திருப்பீங்க. சின்ன குழந்தை பொறந்த உடனேயே அது வந்து திருக்குறள தலைகீழா சொல்லும். ஒரு அ பார்க்க போனீங்கன்னா, அ ஒரு குடும்பத்துல இசைன்னா என்னான்னே தெரியாது. அதுல பார்த்தீங்கன்னா, பெரிய இசைஞானி பிறப்பான். ம். அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அதான் சொல்லுவாங்க, விட்ட குறை, தொட்ட குறைன்னுவாங்க. அந்த ஆத்துமா என்ன பண்ணுதுங்க? தன்கிட்ட இருக்கிற பர்சனாலிட்டி ம். ஆனால் என்ன நடக்கும்னா, கர்மா பிலாசபி பத்தி ஒரு கிளாஸ் இருக்கு. அத நான் அதுல பார்க்கலாம். ஆனால்
கூடவே என்ன வருங்க, நம்ம செய்த கர்மான்னு சொல்லக்கூடிய பாவ புண்ணியம் வரும். நீங்க சில பேரை பார்க்கலாம், ரொம்ப அருமையா பாடுவாங்க, ரொம்ப அருமையா பாடுவாங்க. எஸ்பிபி என்ன அது கூட சூப்பரா பாடுறவங்களும் இருப்பாங்க. ஆனா என்ன ஆவாங்கன்னா அவங்க சைன் ஆக மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக மாட்டாங்க. அவங்க அவ்வளோ பாடினா கூட அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் சொல்லுங்க? அப்படின்னா அவங்க செய்த கர்மா என்ன பண்ணாதுன்னா அவங்கள அதை வந்து புகழடைய விடாது. ஏன்னா கர்மா என்ன பண்ணுது, நம்மள முன்னேற விடுறது. அதனால பெரியவங்க சொல்லுவாங்க, இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யி, நல்ல வழியில நட அப்படின்னு சொல்லி, இல்லையா? ஏன்னா நீ இந்த உடல் கிடையாது, நீ ஒரு ஆத்மா, நீ செய்யறதுதான் உன் கூட வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ குணமும் நீங்க பார்க்கலாம் உங்க குடும்பத்திலேயே, ஏன் 2 பிள்ளைகள் இருந்தா ஒரே மாதிரி இல்ல? குணங்கள் வித்தியாசமா இருக்கு இல்லையா? இப்ப நேத்து பார்த்தோம், ஒரு ஆன்மாவுக்கு என்ன ஆகுது, 4 வகையான சம்ஸ்காரங்கள் வருது. ஒண்ணு அப்பா, அம்மா மூலியமா வர்றது ஒண்ணு. இத ஜெனடிக் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். பாருங்க உங்க அப்பா மாதிரியே பேசுறான், இல்ல அப்பா மாதிரியே உட்கார்றான், அம்மா மாதிரி இருக்கிறான்னு சொல்றது ஒரு ஜெனடிக் மூலியமா வருது. 2வது பர்சனாலிட்டி எப்படி டெவலப் ஆகுதுன்னா, நம்ம சரவுண்டிங், நம்ம குடும்பத்துல, நம்ம ஊர்ல, நம்மளுடைய பண்பாட்டுல, இல்லையா? இருந்த தேசத்தினுடைய விளைவுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு மனிதனை ஒரு பர்சனாலிட்டியா மாறும். 3வது என்ன, கேரியான் பர்சனாலிட்டி. ஒரு சோல் அங்கிருந்து கொண்டு வருது, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஒரு ஆத்மா. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டி என்ன, அதுதான் இப்ப பார்த்தது. அன்பு, அமைதி, சந்தோஷம், ஆனந்தம், சக்தி, இதெல்லாம். அப்ப இதெல்லாம் எங்க வந்தது? டிராவல்ல வந்தது. புரிஞ்சுக்கோங்க. நான் ஆரம்பத்துல ஏறும்போது என்ன சொன்னேன்? ட்ரெயின்ல தூய்மையா ஏறணும். அதான் ஒரிஜினல் பர்சனாலிட்டி. அப்போ இந்த கேரியான் பர்சனாலிட்டி, கல்ச்சரல் பேக்ரவுண்ட் பர்சனாலிட்டி, ஜெனடிக் பர்சனாலிட்டி எல்லாம் இந்த டிராவல் மூலியமா வந்தது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இதெல்லாம் விட்டுட்டு இது என்னோடது அப்படின்னு இல்லை. ஒரிஜினலா நான் எப்படி இருந்தேன்? பியூர். அதுதான். அதை நம்ம நினைக்க 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 நினைக்கிறேன்னா ஆன்மா, ஆத்மாவாகிய நான் என்ன ஆகுறேன், என்னுடைய ஒரிஜினலுக்கு வர. இப்போ மத்தவங்களும் என்ன பண்றோம், அவங்க ஒரிஜினாலிட்டி பார்க்க, அவங்ககிட்ட குறைய பார்க்கறது இல்லை. சரி, என்கிட்ட ஒரு குறை இருக்குது, அவங்ககிட்ட ஒரு குறை. அதே மாதிரி என்ன பண்றோம், அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி என்ன பண்றோம், அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றோம், இல்லையா? அதனால நம்ம யாரையும் பிளேம் பண்ண வேண்டியது, உன்னாலதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, உன்னாலதான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. பாருங்க, கர்மத்துடைய பிலாசபி பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க நல்லது செஞ்சுட்டு நான் எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாம நான் செஞ்சேங்க, நான் துளி அளவோ இதுல செல்ஃபிஷ் கிடையாது, இது வந்து நான் எதுவுமே பண்ணல, எனக்கு எதுவுமே வேண்டானாலும் கூட கர்மத்துடைய விதி பிரகாரம் என்னன்னா அது உங்களுக்கு கிடைச்சுதான் ஆகும். அதான் கர்மத்துடைய, நீங்க வேணாலும் சரி, வேணும்னாலும் சரி. அதே மாதிரி தீயது பண்ணா தீயது நடக்கும். அதனாலதான் கர்மத்தை செய், பலனை எதிர்பார்க்கிறாங்க. அப்படின்னு அந்த பலன் இல்லையேன்னு அர்த்தமா? இல்ல, அது கிடைக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றும் நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஒண்ணு மத்தவங்கள கை காட்டுறோம், இல்லைன்னா என்ன பண்றோம், யாருமே கிடைக்கல, பக்கத்துல கிடைக்கலன்னா இறைவனை கை காட்டுறோம். உன்னாலதான் என்னுடைய கடவுளும் நமக்கு துக்கத்தை கொடுக்குற மாதிரி இருந்தா, கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருந்தா, கடவுளுக்கு மனுஷனுக்கு என்னங்க வித்தியாசம்? கடவுளுடைய மகிமே துக்க ஹர்த்தா சுகக்கர், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கிறவரு தான். அவர் ஒழுங்கு நமக்கு துன்பத்தை கொடுக்குறது. துன்பத்துக்கு காரணம் யாருங்க? நாங்களே தான். அவ்வளவுதான். இன்பமும் துன்பமும் பிறர் தர வாரா. அப்போ
இன்னொருத்தரை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய இல்லை. இவர் இப்படி பண்ணிடுவாரோ, இவங்கனால தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சோ அப்படின்னு நீங்க யாரையும் குறை சொல்ல வேண்டியதில்லை, பிளேம் பண்ண வேண்டியது. உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தா இந்த உலகத்துல கடவுளை நினைச்சா கூட தடுக்க முடியும். யாருனாலும் நிப்பாட்ட முடியாது. உங்க வாழ்க்கையில சோதிச்சு பாருங்க. ஆனா உங்களுக்கு இல்ல, உங்க பாக்கியத்துல இல்லைன்னா என்ன இல்ல, அது நீங்க யார் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும், எல்லாரும் ஹெல்ப் பண்ணாலும் முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? அதனாலதான் பார்த்தா சொல்லுவாங்க போதும், அவரு என்னங்க கொடுத்து வச்சவரு அப்படின்னுவாங்க இல்லையா? அப்ப கொடுத்து வச்சாருன்னா என்ன அர்த்தம்? எப்போ கொடுத்திருக்கிறாரு. அதனால அவருக்கு கிடைக்கும். அதனால இந்த பிளேமிங் பண்றது நமக்கு வேண்டாம். இப்படி புரிந்துணர்வோட மத்தவங்கள நம்ம ஏத்துக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எக்ஸ்பெக்ட் பண்றது இல்லைன்னா தானாவே நமக்குள்ள பியூரிட்டி வரும். தானாகவே வந்து என்ன வருங்க, பியூரிட்டி வரும்போது அமைதி வரும், சந்தோஷம். புரிஞ்சுங்களா? இப்போ செல்ஃப் ரியலைசேஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்மள அக்செப்ட் பண்ணுது. ஒரு உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. கருத்து வேறுபாடு வருதா இல்லையா? இத்தனை வருஷம் ஆச்சு இந்த மனுஷனை புரிஞ்சுக்க முடியலன்றோம் இல்லையா? கருத்து வேறுபாடுகள் வருமா வராதா? வரக்கூடாதா? வரும், கட்டாயம் வரும். ஏன் வரணும்? ரெண்டு புரியாம கட்டாயம் வரணும். individuals. ஆனா ஏன் வருது? எதிர்பார்ப்பு வித்தியாசமான ஆத்மாக்கள், வித்தியாசமான குணங்கள். புரிதல் இல்லாம அது கரெக்ட். வித்தியாச குணம். அது எப்படி வந்தது? எதிர்பார்ப்பினால கர்மா கர்மா பாவ பாருங்க, புண்ணியங்களால நாங்கள் செய்து மறந்துட்டீங்க. அது எப்படி வந்திருக்குதுன்னா பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு 25 இயர்ஸ்ல கல்யாணம் ஆகுது. 20 இயர்ஸ்ல ஆகுது, 25 30ல ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஒரு கேர்ளுக்கு பாய்க்கு மேரேஜ் பண்ணும் பொழுது இந்த இந்த உதாரணத்துக்கு இந்த கேர்ள் இல்லையா, நீங்க இல்லைன்னா உங்க கணவர், நீங்க ஒரு குடும்பத்துல பிறந்திருப்பீங்க தானே. உங்களுக்குன்னு உங்க குடும்பத்துடைய சூழ்நிலை, உங்களுடைய அம்மா அப்பா வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்குதானே. நீங்க படித்த பள்ளிக்கூடம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய புத்தகங்கள், நீங்க பிறந்த ஊரு, அது சூழ்நிலை, அந்த தேசம், மொழி இதெல்லாம் சேர்ந்து தானே நீங்க வளர்றீங்க. அப்ப உங்க கணவர் எப்படி வளருவாரு? அது வளர்ந்திருப்பாரு. அவங்க குடும்பம், ஆனவர் அவங்களுடைய கிராமம், அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய இதுக்கு தகுந்தாப்புல அவர் வளர்ந்திருப்பார். கரெக்ட் தானே? அப்போ ஒரு விஷயம் வருது. 2 பேரும் திருமணம் பண்ணி ஒரு விஷயம் வருது. ஏதாவது ஒரு விஷயத்த. நீங்க அந்த விஷயத்த எந்த கண்ணோட்டத்துல பார்ப்பீங்க? உங்களோட சூழ்நிலை, நீங்க சந்தர்ப்பங்கள், வளர்ந்து நீங்கள் வந்த பாஸ்ட்ல நீங்க வளர்ந்து வந்து உங்களுக்கு எல்லாம் இதா இருக்குதோ, அத வச்சுதானே இந்த உலகத்த அவங்கள பார்த்து விஷயத்த பார்ப்பீங்க. அந்த மனிதரை பார்ப்பீங்க. அப்ப உங்க கணவர் எந்த கண்ணாடி போட்டு பார்ப்பாரு? தன்னுடைய அவர் சூழ்நிலை அவர் வளர்ந்த, ம், அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அவர் படித்த புத்தகங்கள், சூழ்நிலை வச்சு தானே பார்ப்பாரு. ம். அப்ப நீங்க 2 பேரும் பார்க்கும்போது, அந்த ஒரே விஷயம் தான். 2 பேரும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குமா அது? இல்ல. இல்ல அப்போ இதுல யாருக்காவது ஒரு புரிந்துணர்வு இருந்தா, ம். அவர் ஏன் என் கருத்திலிருந்து வேறுபடுறாரு? ஆ இதுதான் காரணம்னா, முதல்ல என்ன பண்ண மாட்டீங்க நீங்க? அவர் மேல நெகட்டிவா பார்க்க மாட்டீங்க. தப்பா கூட இருக்கலாம். அது வேற விஷயம். புரிஞ்சுதுங்களா? அவர் சொல்லுவது ஆப்போசிட்ல தப்பு. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் தவறாக கூட இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட இருந்து ஒரு நெகட்டிவான எனர்ஜி போகாது. புரிஞ்சுதுங்களா? என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க. அக்செப்ட் பண்றதுனால என்ன ஆகும்னா, மனசு அமைதியா இருக்கும். மனசு அமைதியா இருக்குன்னா, தெளிந்த நீரோடை போல். அது கீழ என்ன இருக்குன்னு தெரியும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? புரிஞ்சுதுங்களா? அப்போ அக்செப்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து அத ரியாக்ட் பண்ணாம, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்ப்போம். அப்போ புரிந்துணர்வு வேணும். அப்போ குழந்தைங்கள கம்பேர் பண்ணலாமா?
இல்லையா? அப்ப அந்த ஆத்மா டிராவல் பண்ணி வந்திருக்கு. நமக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கணக்கு வழக்கு. அதனால பிறந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு ஆத்மாவும் தனிப்பட்டது. அதனாலதான் ஒரு பையனுக்கோ, ஒரு பொண்ணுக்கோ நினைச்சது மாதிரிலாம் சும்மா அதிகமா முயற்சி பண்ண மாட்டான் எல்லாம் கிடைக்கும். இன்னொருத்தருக்கு நிறைய முயற்சி பண்ணது. உங்க வாழ்க்கைய எடுத்துக்கங்க. நீங்க அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பியோட பிறந்திருக்கீங்க. அம்மா, அப்பா ஒரே மாதிரி தான் நீங்க உங்களை பெத்தெடுத்து வளர்த்திருப்பாங்க. ஏன் வித்தியாசம்? பாருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கங்க. உங்க கணவர் ஆரோக்கியம், உங்க ஆரோக்கியம் ஒரே மாதிரி இருக்கலாம். மனைவி ஆரோக்கியம் ஒரே மாதிரி இருக்கா? படிப்பு ஒரே மாதிரி இருக்குதா? பண வசதி ஒரே மாதிரி இருக்குதா? குணங்கள் ஒரே மாதிரி இருக்குதா? ஏன்? எல்லாம் தனிப்பட்ட ஆத்மா. எல்லாரும் பயணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு சந்திப்பு அவ்வளவுதான். இது முடிஞ்ச உடனே எல்லாரும் அவங்கவங்க டைம் வரும்போது அவங்கவங்க தனித்தனியா போயிட்டு. அப்போ இருக்கிற கொஞ்ச நாள் எப்படி இருக்கணும்? அமைதியா ஆ சந்தோஷம். மகிழ்ச்சி. அவனுக்கு திரும்பி கணக்க வளர்த்துக்கிட்டு, திரும்பியும் பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டு, ஏன் இதெல்லாம் வருதுல்ல? இந்த புரிந்துணர்வு. புரிஞ்சுதுங்களா? செல்ஃப் ரியலைசேஷன். நான் யாரு அப்படின்றது உணர்வுக்கு. ஆனா என்ன மறந்து போயிடுது. அடிக்கடி நமக்கு மறந்து போயிடும். ஏன்னா பல ஜென்மங்களாக இந்த உடல் உணர்வுல இருந்துட்டோம். நம்மை சுற்றி இருப்பவர்களும் அது உணர்வுல இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த உணர்வை கொண்டு வரணும். அதனாலதான் பிரம்மகுமாரிஸ்ல இந்த இயக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ரெகுலரா இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்றாங்க? ரெகுலர் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்காங்க. இந்த மாதிரி வகுப்புகள் தான் இங்க நடக்கும். அதை டெய்லி கேட்கும் பொழுது, அதனுடைய அடிப்படையில மெடிடேஷன் பண்ணும் பொழுது, ஆத்மா என்ன ஆகுதுங்க? நல்லா பவர்ஃபுல் ஆயிடுது. வீணான எண்ணம் கிடையாது. இல்லையா? வேஸ்ட் தாட் கிடையாது. இந்த படம் போடுங்க அம்மா. இப்போ அவங்க புரிஞ்சுக்கணும். உங்க குரூப்ல போட்டிருப்பாரு பிரதரு இந்த படம் நேத்து காமிச்சது. ஸோ நான் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, இல்லையா? நான் ஒரு ஆத்மா. நேத்து கூட பார்த்தோம். மனசு எங்க இருக்குது? இல்லையா? புத்தி எங்க இருக்குது? குணாதிசயங்கள் எங்க இருக்கு? என்ன குகன் பிரதர் இருக்கிறாங்களாமா? கமலாம்பிகா இருக்காங்களா? போடுறாங்களா? அது என்னதுங்க? நம்மளுடைய புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இப்போ ஒரே ஒரு இந்த செல்ஃப் ரியலைசேஷன்ன்றது என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய மொத்தத்தையும் நமக்கு எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுது. இல்லையா? நேத்து வந்தவங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இருக்கிறவங்கள பாருங்க. அப்போ உடலும் உயிரும் சேர்ந்ததுதான் யாருங்க? மனிதன் அப்படின்னு சொல்றோம். ஹியூமன் பீயிங் சொல்றோம். உடலும் உயிரும் போயிட்டுதாம்மா இருக்கா? போயிட்டு வந்து படத்துல பாருங்க. ஆன்மா எங்க இருக்குதுங்க? 2 புருவத்துக்கு மத்தியில திலகம் வைக்கிற இடத்துல. அப்ப நம்ம பாருங்களேன், சிலதெல்லாம் நம்ம பண்றோம். நம்ம எதுக்கு பண்றோம்னே தெரியாது. அப்ப அந்த காலத்துல எதுக்காக அப்படி வைக்கப்பட்டது அப்படின்னா, நான் இந்த உடல் கிடையாது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு ஆன்மா அப்படின்றதுக்காக, அந்த உணர்வுக்காக தான் அங்க வைக்கப்பட்டது. இல்லையா? அதனாலதான் காட்டப்பட்டிருக்கு. இந்த உடலை இயக்கக்கூடியது எப்படின்னா ஆன்மா. ஆன்மா தான் யாரு? இந்த கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடிய மூளையை புரோகிராம் பண்ணக்கூடியவர். உடல் என்பது ஒரு இயந்திர மனிதன். அப்போ இவ்வளவு பெரிய உடலை இயக்கப்படுது. அதான் கார் இருக்குது இல்லையா? அந்த கார் தான் வாகனம். அந்த வாகனத்துக்கு சொந்தக்காரர் இல்லைன்னா டிரைவர் தான் ஆன்மா. ஆன்மா தான் என்ன பண்ணுதுங்க? பாவம் செய்யுது, புண்ணியம் செய்யுது இல்லையா? அதுதான் சொல்ற பாவாத்மா, புண்ணியாத்மா, மகாத்மா, தேவ ஆத்மா, தேவதூத ஆத்மா. எவ்வளவு பேர் இருக்கு பாருங்க.
யாரும் வந்து பாவ சரீரம், பாவ உடல், புண்ணிய உடல் சொல்றோமா? மகாத்மா காந்தியோட பேர் என்னங்க? ம்? கரம்சத் காந்தி, மோகன்தாஸ், ம். ஆனா நீங்க என்னன்னு கூப்பிடுறீங்க அவரை? மகாத்மா, அப்படின்னு அர்த்தம் என்ன? மகத்துவமுள்ள ஆத்மா, கிரேட் சோல். கிரேட் சோல். மகாத்மா ஆத்மாவை தான் சொல்றோம் பாரு. அப்போ அவர் பேர் மோகன் கரம்சந்த் காந்தி. ஆனா நம்ம ஏன்னா அவரு சத்தியாகிரகம் போராட்டம் செய்தாரு, அகிம்சா வழியில செஞ்சாரு இல்லையா? அப்போ அதனுடைய அடிப்படையில தான் நமக்கு வந்து பேர். ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படிதானே சொல்றோம். இன்னைக்கு அது உடல் சாந்தி அடையட்டும் சொல்றோமா? இந்த உடலுக்கு தேவையானதெல்லாம் இந்த உலகத்துல கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதுங்களா? தாராளமா கிடைக்கும். நீங்க உங்க குழந்தைங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா என்ன வேணா வாங்கி கொடுக்கலாம். சாப்பாடு சரியில்லைன்னா வேற பண்ணி கொடுக்கலாம். நீங்க தயாரிச்சு கொடுக்கலாம் இல்லையா? உடை வேணுமா வாங்கி கொடுப்பீங்க. இல்ல பணம் வேணுமா கையில இல்லைன்னா கூட எங்கேயாவது யார்கிட்டயாவது வாங்கியாவது கொடுப்போம். அதே குழந்தை உங்களுக்கு என்கிட்ட மனசுல அமைதியே இல்லைம்மா, மனசுல எனக்கு தைரியமே இல்லை, பயமா இருக்கு அப்படின்னா அதை நீங்க வாங்கி கொடுக்க முடியுமா எங்காவது? உலகத்துல இருக்க பெரிய பெரும் பணக்காரர் அப்படின்னு சொல்லி எலான் மாஸ்க் வாங்கி கொடுக்க முடியுமா? பில் கிளேட்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு வரும்போது, இருமா நான் வரும்போது ஆஸ்தாவிலையோ இல்லைன்னா கிங்ஸ்பர்க்லயோ உனக்கு 2 கிலோ அமைதி வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு அமைதி வந்துடும் சொல்ல முடியுமா? தைரியத்தை வாங்கிட்டு வரேன் நீங்க சூப்பர் மார்க்கெட்ல விலைக்குதா? இல்ல. அப்போ மாத்த நம்ம என்ன சொல்றோம்? அமைதி வேணும், சந்தோஷம் வேணும்னு. இல்ல அமைதி இல்ல, சந்தோஷம் இல்ல, தைரியம் வேணும்னா யார்கிட்ட கேளுன்றோம்? ஆண்டவன்கிட்ட, இறைவனிடம். ஆண்டவன்கிட்ட கேட்க. அப்போ யாருக்கு சொல்றீங்க? ஆன்மாவுக்கு சொல்றீங்க இல்லையா? ஆன்மாவுக்கு தான் அமைதி வேணும், சந்தோஷம் வேணும், உடம்புக்கு சாப்பாடு வேணும், காத்து வேணும், சூடு வேணும் இல்லையா? ஏன்னா இது பஞ்சபூதங்களால் ஆனது. இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நல்ல வெயில் காலம், நல்லா ஓடிட்டு வரீங்க இல்லையா? நல்லா கொஞ்சம் தூரம் நடந்து வரீங்க, ஓடிட்டு வரீங்க, ஏதோ ஒண்ணு பண்றீங்க. வந்த உடனே என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? நல்ல வெயில்ல வரீங்க, போயிட்டு வீட்டுக்குள்ள வரீங்க, வந்தோடனே என்ன தோணும் உங்களுக்கு? ஏன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி வாட்டர் வந்து 72% ஒரு மனிதனுக்கு, சரிங்களா? அந்த 72% நம்ம பாடியில இருக்கிற தண்ணியுடைய லெவல் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு தாகம் எடுக்கும். அது வேர்வையா போகலாம், யூரினா போகலாம், இல்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது காரமா சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா? அப்போ உடனே நம்ம என்ன பண்றோம்? தண்ணிய குடிக்கணும், பிரெட்ட குடிச்சிருப்போம், சாப்பிட்டுருப்போம், தண்ணி போயிட்டு இருக்கும் உடம்புல, குறைஞ்சிருக்கும். வந்த உடனே தண்ணி தாங்க. அந்த தண்ணிய குடிச்சிட்டீங்க, 1 டம்ளர் குடுப்பீங்க, இன்னும் கொஞ்சம் வேணுங்களா? இன்னும் கொஞ்சம் குடுப்போம். அதுக்கு மேல குடுத்தா என்ன சொல்லுவோம்? இல்லைங்க போதும். ஏன் போதுன்றீங்க? உங்களுக்கு போதுமான அளவு கிடைக்கும். பாடியில அந்த வாட்டர் லெவல் என்ன ஆயிட்டுதுங்க? வந்துட்டுது. போதும். உங்களுக்கு மூச்சு விட முடியல என்ன சொல்லுவோம்? ப்ளீஸ் அந்த டோர தொறங்க, கொஞ்சம் ஜன்னல தொறங்க. ஏன்னா காத்து வரணும். ரொம்ப குளிரா இருந்தா ஹீட்டர் பக்கத்துல போய் நில்லுங்க. புரிஞ்சதுங்களா? அப்போ நமக்கு என்ன குறையுதோ நம்ம என்ன பண்றோம்? வெளியில தேடுறோம். எதுக்கு? உடம்புக்கு. அப்ப ஆத்மாவுக்கு என்ன ஆயிப்போச்சு இப்போ?
ஆத்மாவுக்கு என்ன ஆகி போச்சு? ஆத்மா எதனால் ஆக்கப்பட்டது? எதனால் இயந்திரத்தினால் ஆக்கப்பட்டது? என்- உடல் உடல் என்ற இயந்திரத்துல ஆத்மா இருக்குது. அது கரெக்ட். ஆனா ஆத்மா எதனால் ஆக்கப்பட்டது? உடம்பு பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்டது சொல்றோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது. அப்ப ஆத்மா எதனால் ஆக்கப்பட்டது? அதோட இன்கிரீடியன்ஸ் என்ன? சக்தி அது ஒரு புள்ளி வடிவம் உள்ள லைட், சக்தி மூலப்பொருள் என்ன? சக்தி சக்தி. அமைதி, சந்தோஷம். 7 குணங்கள். அன்பு, அமைதி, சந்தோஷம், ஞானம், அது சக்தி, ஞானம், ஆனந்தம். பேரானந்தம். அதுதான் அதோடைய இது. அப்ப ஏன் அது குறைஞ்சு போச்சு? ஏன் குறைஞ்சு போச்சு? தண்ணி ஏன் குறைஞ்சு போச்சு? ஏண்டா அது அஹ், அஹ், அதுக்கு ஓய்வு கொடுக்கல நாங்க அந்த விஹார- விஹாரத்துல உடம்புல தண்ணி ஏன் விஹாரத்துக்குள்ள குறையுது? விஹாரத்துக்குள்ள ஏதோ இது கேட்க அது தூய்மையற்றதாகுது. உடம்பு தண்ணி குறையிறதுக்கு ஏதோ ஒரு செயல் செய்யறீங்க, அது வெளியேறிடுது இல்லையா? அந்த பாவ கரெக்டா புண்ணிய இல்லையா? அந்த பாவ செயல்கள். அப்ப ஆத்மா ஏன் அதோடைய சக்தி குறையுதுன்னா, ஆத்மாவும் டிராவல் பண்ணுது. ஒரு உடலை விட்டு இன்னொன்னு எடுக்குது, இன்னொரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்குது. அப்ப ஆத்மாவுடைய சக்தி, அதோடைய குணங்கள் இருக்கு இல்லையா, அது குறையுது. புரிஞ்சுதுங்களா? உம் நம்மளால என்னதுங்க, மூவிங் எனர்ஜி. when energy moves, energy will be lost. என்ன ஆகுங்க? எனர்ஜி லாஸ். அப்போ ஆன்மா டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா சரீர உணர்வுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே என்ன ஆகுது, குறைஞ்சிட்டே. அப்போ உடம்புல வந்து தண்ணி குறைய குறைய எப்படி நமக்கு டிமாண்ட் வேண்டி இருக்குதோ, நம்ம என்ன பண்றோம்? டிமாண்ட் பண்றோம். எனக்கு தண்ணி வேணும், தண்ணி வேணும். அப்போ ஆன்மா என்ன கேக்குது இப்போ? எனக்கு அமைதி வேணும், அமைதி வேணும். எனக்கு சந்தோஷம் வேணும், சந்தோஷம் வேணும்னு கேக்குது. ஆனால் அது எங்க கேக்குது? யார்கிட்ட கேக்குது? ஆண்டவன்ட்டு. யாருகிட்ட கேக்குது? ஆண்டவன்கிட்ட தான் கேக்குறீங்களா? மத்தவங்கிட்ட கேக்குறது இல்ல? நீ முதல்ல அமைதியா பேசு. கேக்குறோமா இல்லையா? அவங்க நம்ம கிட்ட எப்படி பேசணும்னு ஆசைப்படுறோம்? அமைதியா பேசணும், அன்பா இருக்கணும், எதிர்பார்க்கிறோமா இல்லையா? ஆமா. இப்போ நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற ஆத்மாவை யாரு? அது எல்லாம் எதிர்பார்ப்பேன் நம்ம. ஆஹ் ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன வேண்டி இருக்கு? அமைதி அமைதி, வேணும், சந்தோஷம். சந்தோஷம் வேணும், எல்லாம் வேணும். இப்போ நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்கிறீங்க, அவரு உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். அப்பதான் இங்க பிரச்சனையே வருது. சரியா? இப்ப ஏற்கனவே சார்ஜ் இறங்குற ஒரு மொபைல்ல, சரியா, இன்னொரு மொபைலை சார்ஜ் பண்ண முடியுமா? முடியுமா? இல்ல. அப்போ நம்ம சார்ஜ், நமக்கு மொபைல்ல சார்ஜ் ஏத்தணும்னு என்ன பண்றோம்? சார்ஜர் போடுறோம். சார்ஜரை எங்க போடுறோம்? மொபைலுக்கும் மொபைலுக்கு மொபைலுக்கும் மெயின் கரண்ட் வருது இல்லையா வீட்டுல? அப்போ வேணா உங்க மொபைல்ல போட்டுக்கிறீங்க, உங்க கணவருக்கு வேணா கணவர் இன்னொரு பிளக் பாயிண்ட்ல போட்டுக்கிறார், பையனுக்கு வேணுமா பொண்ணுக்கு வேணா போட்டுக்கிறார் இல்லையா? எல்லாத்துக்கும் சார்ஜ் ஏத்துதா இல்லையா அது? ஆனா ஒரு மொபைலுக்கு மொபைல் நம்ம டிமாண்ட் பண்றதுல, உன் மொபைலை கொடு, எனக்கு கொஞ்சம் சார்ஜ் ஏத்தணும். அவர் என்ன சொல்றாரு? என்னோடதுலயே சார்ஜ் இல்ல, நீ என்கிட்ட வந்து கேக்குற, நீ கொடுன்றாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வீட்டுல இந்த இந்த கலியுகத்துல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த ஆத்மாவில் என்ன இல்லைங்க, சார்ஜ் ஆகல, ஃபுல் சார்ஜ் இல்ல. அப்படி இருக்காத போது அவங்கிட்ட போய் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா எங்க இருந்து கிடைக்கும்? புரிஞ்சதா?
அதனால நம்ம மத்தவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது கணவராக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அம்மா அப்பா எல்லாரும் ஆத்மா. சின்னவங்க பெரியவங்க அதெல்லாம் கிடையாது. உடம்புக்கு தான் சின்னவங்க பெரியவங்க. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஏன் இன்னொருத்தர்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது? அவங்ககிட்ட இல்ல. இல்லாதத ம். எங்க இருந்து குடுப்பாங்க? அவங்களுக்கு தேவைப்படுதே. ம். என்கிட்ட ஒரு 1000 பவுண்ட் இருக்குதுன்னா வேணா தாராளமா உங்களுக்கு ஒரு 10 பவுண்டோ, 100 பவுண்டோ குடுக்கலாம். நீங்க கேட்கிற அத்தனையும் நீ உங்களுக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னா, அவ்வளவு நான் குடுக்க முடியுமா என்ன? அப்போ ஏன் மற்றவர்களுக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது? இதுதான் காரணம். 2வது அவங்கள ஏன் அக்செப்ட் பண்ணணும்? நான் சொன்னேன். டிராவல் பண்ணும் பொழுது எல்லார்கிட்டயும் எல்லா வகையான குடுப்போம். என்கிட்ட ஒண்ணுன்னா ஆனா உண்மையா அவங்க தூய்மையா. புரிஞ்சுதா? ம். அந்த ஆன்மான்ற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கும் போது பாருங்க, எத்தன விஷயம். ஏன் அக்செப்ட் பண்ணணும்? ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது? நீங்க ஹேப்பியா இருக்கணும்னு எவ்வளவு அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்க. ஏன் அக்செப்ட் பண்ணணும்? அதுக்கு லாஜிக்கா கேள்வி வரும். அதுதான் காரணம். சோ மனசு கூட நம்ம எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? மனசு எங்க இருக்குது? இங்க இல்ல, இதயத்துல. இல்லையா? எங்க இருக்குது? இதயத்துல. இதயத்துல இருக்குது மனசு. இங்க கை காமிக்கிறேன். இதயத்துல இல்ல. அது எங்க இருக்குதுன்னா, இல்லையா? மனசு எங்க இருக்குதுங்க? ஆத்மாவுல. புத்தின்றது எங்க இருக்குது? ஆத்மாவுல. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா? ம். பர்சனல் குணாதிசயம் என்பது. சித்திரகுப்தன் உன்னுடைய கணக்கை எழுதுறான்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தங்க? சித்திரம்னா வரைதல், குப்தம்னா மறைமுகமா. அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ, அது எங்க ரெக்கார்ட் ஆகுது? ஆன்மாவுல, மெமரி ட்ராக்ல ரெக்கார்ட் ஆகுது. ஆனா ஒண்ணு ம். சொல்றாங்களே என்னண்டா அந்த நாங்கள் சாமி கும்பிடைக்க 2 கையையும் கூப்பிட்டு கு- க- 2 கையையும் சேர்த்து நெஞ்சு அடியில வச்சுத்தானே கும்பிடுறோம். அது அதெல்லாம் கடவுள் மனத்தால கடவுளை வணங்குறோம் என்று மனம் நெஞ்சில இருக்கபடியா நெஞ்சில வச்சு கும்பிடுறோம் என்று சொல்லினமே. அப்ப அது பிழையா? மனசு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு சொல்றீங்க நீங்க. இல்ல நீங்க உங்களுக்கு சொல்றது விளங்குது. ஆனா கேளுங்க முதல்ல. அப்படி ஓ! என்ன அவியல் சொல்றது பிழைதானே? ம். நீங்க சொல்றது சரியென்று விளங்குது. ம். என்றபடியே அவியல் சொல்றது பிழைதானே? ஒரு ஒரு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். இப்ப நான் நேத்து கூட அந்த பிரதர் கேட்டார். இதயம்னு சொல்றாங்க. இதயம்னா இதயத்துக்கும், ஆன்மாவுக்கும் என்ன இருக்கு? அன்புக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த மாதிரி. சம்பந்தம் இல்லை. ஆமா. ம். ஒவ்வொரு மண்டலத்துக்கும், ஒவ்வொரு அ குணங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ம். அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்தூலமான விஷயங்கள் அதிகமான என்ன பார்த்தீங்கன்னா, சூக்ஷ்மமான விஷயங்களுக்காக செய்யப்படக்கூடியது ஒன்றாக இருக்கிறது. ஆ. இப்போ இப்போ மனசு அங்க தான் இருக்குது இல்லையா? இல்ல புத்தி ஆத்மாவுல தான் இருக்குதுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு உதாரணத்துக்கு. இப்போ ஒருத்தர பார்த்து சொல்றீங்க. ஒரு விஷயத்துக்கு சொல்றீங்க. நீங்க நல்லா சிந்தனை பண்ணி, சரியா? நீங்க 2 நாள் ம். டைம் எடுத்துக்கங்க. அ ந நல்லா சிந்தனை பண்ணி, ஒரு முடிவு எடுத்துட்டு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றீங்க. உண்மையா நீங்க கேட்ட ஞானத்தின் அடிப்படையில, நீங்க யாருக்கு சொன்னீங்க அத? யாருக்கு சொன்னீங்க? நல்லா சிந்தனை பண்ணி, இல்லையா? அ ம். நல்லா ஆத்மாவுக்குத்தான் சொல்றேன். முடிவெடுத்து அப்ப ஆத்மாவுக்கு சொல்றோம். அப்ப ஆத்மா தானே சிந்தனை பண்ணணும். ஓ. ஆத்மா தானே இப்ப முடிவெடுக்கணும்.
ஓ அப்போ அதெல்லாம் சிந்தனைன்றது எங்க வருது? ஆத்மாவில இருந்தான் வருது. மூளை வேலை செய்யறதும் ஆத்மாவில இருந்தான் வருது. ஆத்மாதான் அந்த சக்தி, பவர். இட்ஸ் லைக் எலக்ட்ரிக் பவர். ஆனா இன்னும் ஒன்று இப்ப சயின்டிபிக்கலி சொல்லினம், பிரெயின் டெட்டா இருந்தாலும் ஆள் சாகலைன்னு. அப்படி இருந்தா ஆத்மா இருக்குது, ஆனா மூளை வேலை செய்யல. அப்ப அது என்னண்டு, அதை எப்படி நாங்க சொல்றது? ஆத்மா, அப்ப ஆத்மாண்ட மூளை வேலை செய்யலையண்டா அது என்னண்டு? உங்களுக்கு டிரைவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, டிரைவர் தான் இருக்கிறாரு, ஆனா வரக்கூடிய ஒயர் எல்லாம் கட் ஆகி போச்சு. அப்போ அவருக்கு தெரியுமா? கனெக்ஷன் இருந்தா தானே அவருக்கு என்ன பண்ண முடியும்? மூளை வேலை அவருக்கு செய்ய இன்ஃபர்மேஷன் வருது. அதை நம்ம அவர் என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். இல்ல அது மாதிரி பண்ண முடியும். ஆத்மா தான் சிந்திக்குதுன்றது. அப்போ நம்ம ஆத்மாவுக்கு தான் சொல்றோம் பாருங்க. நல்ல ஒரு சிந்தனை பண்ணி, சிந்தனை என்று எங்க வருது? மனசுல வருது. அதே மாதிரி புத்தின்றது என்ன? மனசுல வரக்கூடிய சிந்தனைகளை, எத்தனையோ சிந்தனைகள் வரலாம். கடந்த காலத்தை பத்தி, எதிர்காலத்தை பத்தி, நிகழ்காலத்தை பத்தி பல வகையான எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. ஆனா அதுல எது சரி, எது தவறு, செய்யலாமா, வேண்டாவா அப்படின்னு முடிவு எடுக்கிறது யாருன்னா புத்தி இது. அத்தனை எண்ணங்களையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுமானா பண்ணாது. அந்த புத்திக்கு எது சரின்னு படுதோ அது எது முன்னாடி செய்யலாம், எது இப்ப செய்யலாம், எது நாளைக்கு செய்யலாம், எது வேண்டாம், செய்ய வேண்டாம், இப்ப விடுதுன்றீங்க. அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு எதுங்க? புத்தி. அப்போ முடிவெடுத்த பிறகு நீங்க என்ன பண்ணிடுவீங்க? அதை செயல்படுத்துவீங்க. அந்த செயலுடைய விளைவு ஆத்மால பதியும். ஒரு கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க எல்லாரும். இப்ப நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? காலையில இருந்து உங்களுக்கு நிறைய தாட் வந்துடும் இல்லையா? அங்க போகணும், சந்திக்கணும், வேற வேலை, அது இது. இந்த கிளாஸ பத்தியும் என்ன வந்திருக்கு? உங்களுக்கு சிந்தனைகள் வந்துடும் இல்லையா? அப்போ மனம், இதுதான் மனசு. ஆனா நீங்க முடிவெடுத்திருப்பீங்க என்னன்னு? இந்த நேரத்துக்கு இங்க நம்ம என்ன பண்ணணும்? கிளாஸ் இன்னைக்கு அட்டன் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்க புத்தி சொல்லுது இது சரி, போகலாம் அப்படின்னு. இது சரியில்லை, இது தேவையில்லை நமக்குன்னு புத்தி முடிவு எடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணிருக்க மாட்டீங்க? வந்திருக்க மாட்டீங்க. சரியா? இப்ப வந்துட்டீங்க. இப்ப வந்த உடனே ஆத்மாவாகி நீங்க என்ன பண்றீங்க? செயல் செய்றீங்க. என்ன செயல் செய்றீங்க? கேட்கறீங்க இல்லையா? இந்த இந்த செயலை கேட்க கேட்க என்ன ஆகும்னா, அந்த செயலுடைய விளைவு என்னன்னா உங்க ஆத்மால பதியும். சரியா? இப்ப நீங்க நாளைக்கு கூட இதை பத்தி சில எண்ணங்கள் வரும் இல்லையா? சோ இந்த மாதிரி தான் அது நல்லதோ கெட்டதோ ஒரு செயல் செய்யும்போது வரும். அப்போ தியானம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, அதான் சொல்றோம், கடவுளே நல்ல புத்தியை கொடு, கடவுளே எனக்கு பையனுக்கு நல்ல புத்தியை கொடு. கணவன் மனைவி 2 பேர் போனாலும் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? கடவுளே இந்த ஆளுக்கு நல்ல புத்தி கொடு, அவர் பக்கத்துல இந்த அம்மாக்கு நல்ல புத்தி கொடு. அப்போ புத்தின்றது என்ன? ஒருத்தர் புத்திசாலின்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? புத்தி என்ற குணங்களை சேர்த்துத்தான் சொல்லினம் என்று நான் நினைக்கிறேன். தனிய அறிவு மட்டுமில்ல, குணங்களும் சேர்த்து. முடிவு எடுக்கிறது தான் புத்திங்கிறது. முடிவு எடுக்கக்கூடிய ஒருத்தர் நல்ல புத்திவான் என்றதை எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? அவருடைய செயலை வச்சு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? நல்லா முடிவு எடுத்திருக்காரு இவரு. ஒரு செயல் தான் காட்டி கொடுக்கும். இப்ப உங்க குழந்தைக்கு நல்ல புத்தி இருக்குதுன்னா அவருக்கு தெரியும் எது நல்லது கெட்டது. அவர் எங்க போனாலும் என்ன பண்ணுவாரு? அவர் புத்தி உள்ளவரா இருக்கிறாருன்னா சரியான முடிவு எடுக்கும் இல்லையா? அதனாலதான் கடவுள்கிட்ட நம்ம கேட்கணும். அப்ப மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா, அப்படின்னா புத்தி நல்ல தெய்வீக புத்தியாக ஆகும். மனசுல எவ்வளவு எண்ணங்கள் வேணா வரலாம். ஆனா புத்தி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, இது வேண்டாம்னா வேண்டாம், இது செய்யணும்னா செய்யும். கரெக்டா முடிவு. யோகத்துக்கு இன்னொரு பேரு புத்தி யோகான்னு சொல்லுவோம்.
ஒரு தராசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தராசு இப்ப பழைய கால தராசுல என்ன பண்ணுது? காய்கறி அளக்கிறது எல்லாம் அந்த கல்லு வச்சு அளப்பாங்க இல்லையா? அதுல ஒரு பக்கம் அதிகமாவும் போகும், குறைவாகவும் போகும். ஒரு ஒரு 100 கிராமோ இல்ல ஒரு 50 கிராமோ கூட ஜாஸ்தி அதிகமா இருக்கலாம். ஏன்னா அது வந்து அக்யூரேட்டா உங்களுக்கு அளக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் இப்பெல்லாம் டிஜிட்டல் வந்துருச்சு இல்லையா? போட்டீங்கன்னா கிராம் கணக்கு கூட அளக்கும். ஆனா அது மில்லி கிராம் அளக்குமா? இப்ப லேப்ல எல்லாம் போறோம். நீங்க மாத்திரை எல்லாம் சாப்பிடுறீங்க இல்லையா? 1 மில்லிகிராம், 1.5 மில்லிகிராம். அது அந்த டிஜிட்டல்ல அளக்க முடியுமா? அளக்க முடியாது. மில்லிகிராம்லாம் அளக்க முடியாது. அதுக்குன்னு வேற ஒரு தராசு இருக்கு இல்லையா? மைக்ரோ ஆ இது இருக்கு. வேயிங் இது இருக்கு. லேப்ல எல்லாம் வச்சு ரொம்ப மைன்யூட்டா அளக்குது. மில்லிகிராம், மைக்ரோகிராம். பார்க்க போனா எல்லாமே தராசு தானே. அப்போ தியானம் பண்ண என்ன ஆகும்னா, மந்தமான புத்தி என்ன ஆகும்னா, இல்லையா? முடிவெடுக்கக்கூடிய சக்தி நமக்கு தெளிவா இருக்கும். அப்ப சரியான முடிவு எடுத்தீங்கன்னா செயல் எப்படி இருக்கும்? சரியாகும். சரி பெரிய செயல் இருந்தா அது பலன் எப்படி இருக்குங்க? நல்லா அதாவே இருக்கும். சிம்பிள் இல்லையா? அப்போ இந்த தியானம் நம்ம செய்ய செய்ய என்ன வருங்க? இந்த சக்திகள் நமக்குள்ள வரும். ஓகே. யாரோ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்னும் கேட்டு கொஞ்சம் பிடிச்ச பிறகு போயிருச்சு. எங்க அந்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க பிரதர், ஏன் இந்த உடல் எங்களுக்கு தேவை என்று கேட்டிருக்கிறார். அவர் ஐபோன் 6 வந்திருக்கார், பேர் எனக்கு தெரியல யாருண்டு. ஐபோன் 6 உங்களுக்கு எது? ஐபோன் எதுக்கு தேவை? பேரை சொல்லுங்க, பேரை கேளுங்க. ஐபோன்ல வந்திருக்கிறாரு. ஐபோன்காரர் எதுக்கு ஐபோன் தேவை? இல்லையா? பயன்பாட்டுக்கு தானே. ஒரு பொருள் இருக்குன்னா அது பயன்பாட்டுக்கு தான். ஆனா அந்த பயன்பாடு உங்களுக்கு சுகத்தையும் கொடுக்கும், துக்கத்தையும் கொடுக்கும். ஆனா எப்படி பயன்படுத்துறீங்கன்றது யார் கையில இருக்கு? அது உங்க கையில இருக்கு இல்லையா? அதன் மூலியமாக நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு உயர்ந்த நிலைக்கு வரலாம். அதே வந்து அதை தவறான விஷயத்துக்கு போயிட்டு கீழான நிலைமைக்கு போகலாம். ஆனா அது முடிவெடுக்கக்கூடியது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. அது பயன்பாட்டு முறை தான் இருக்கு. அது உங்களுக்கு சுகத்தையும் கொடுக்கும், துக்கத்தையும் கொடுக்கும். அப்ப இந்த உடல் என்பது நம்மளுடைய பயன்பாட்டுக்கு தான். இதன் மூலியமா நீ சுகத்தையும் அனுபவ முடியும், துக்கத்தையும் அனுபவம் முடியும். ஆன்மாவுக்கு அந்த இயற்கையான குணத்தை எப்படி வெளிப்படுத்துறது? ஒரு விதை இருக்குது இல்லையா? அந்த விதை வந்து பாக்கெட்ல இருக்கிற வரைக்கும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நல்லா ரோசா இருக்கு, நல்ல நறுமணம் உள்ள பூக்கள் இருக்கு, மல்லிகைப்பூ இருக்கு, எத்தனையோ இருக்கு. வாசனை இப்போ வந்து சந்தன மரம் இருக்கு. அதோடைய தன்மை எப்படி வெளிப்படுத்துது? அந்த குணாதிசயத்தை எப்படி வெளிப்படுத்துது? அது வந்து விதை அப்படியே அதுக்குன்னு விதையிலிருந்து வரக்கூடிய அந்த அதுக்குன்னு உடல்ன்னு சொல்லக்கூடிய இந்த செடி வந்து அது அழகாக பூற்று இல்லையா? அதோடைய தன்மை என்ன பண்ணுது? அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது மத்ததெல்லாம் சுகம் இல்லையா? இப்ப ஆத்மாவின் குணங்கள் இருக்குது. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது? அது வெளிப்பாடு எப்படி வரும்? உடல் கிடைச்சா வெளிப்பாடு வரும். இல்லைன்னா பாக்கெட்ல இருக்கிற விதை மாதிரி தான். அது ஜடம் மாதிரி தான். செயல் மூலம் போக போக இதெல்லாம் நாங்க வாரம் இருக்குல்ல அதுல இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு பக்கா ஆயிட்டீங்களா? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில இருக்கிற எல்லா முடிச்சுகளும் அவுக்கப்பட்டதா? இல்லையா? நான் ஏன் வித்தியாசமா இருக்கிறேன் என் கணவரிலிருந்து கருத்துக்கு? நான் ஏன் வித்தியாசமாக இருக்கிறேன் என் தங்கையிலிருந்து? இல்லையா? நான் ஏன் என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் ஒரே மாதிரி இல்ல? ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறாங்க? எல்லாருடைய வாழ்க்கை ஏன் அப்படி அமைய மாட்டேங்குது?
எல்லாருடைய குணாதிசயங்களும் இல்லையா, ஏன் வந்து ஒவ்வொரு குறைகள் இருக்குது. ஆனா எல்லாரும் விரும்புறது என்ன? இல்லையா? எல்லாம் தெளிவாயி போச்சா இல்லையா? தெளிவு. மனசு எங்க இருக்குது? புத்தி எங்க இருக்குது? வணக்கம் ஏன் பிரதர். ஆ? வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. கர்மா என்பதும் இருக்கலாம் பெருமா. கர்மா என்பது. ஆமா. அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஆனா கர்மாவ பத்தி நமக்கு நிறைய பிலீவ் சிஸ்டம் இருக்குல்ல. அம்மா, அப்பா செய்றது பிள்ளைங்களுக்கு போகுது. இல்லையா? நீ செஞ்ச பாவத்துக்கு நாயா பொறப்ப, பண்ணியா பொறப்ப இப்படியெல்லாம் சொல்றாங்க இல்லையா? ம். அந்த மாதிரி கர்மாவிலேயே நிறைய உங்களுக்கு அத பத்தி சொல்லும். அப்ப என்னென்ன வகையான கர்மா? எந்த மாதிரிலாம் நான் என்ன செய்றேன்? அது எப்போ நமக்கு கிடைக்குது? அப்படின்றதெல்லாம் வருது. ம். கர்மாவ பத்தி ரொம்ப டீப்பா ஒரு கிளாஸ் எடுக்கலாம். இல்லையா? ம். நான் புரிஞ்சுக்க வேண்டியது ஆத்மா கொண்டு போகும்போது தன்னுடைய குணாதிசயங்களையும், தன்னுடைய கர்மத்தையும் கூடவே கூட்டிட்டு போகும். எடுத்துட்டு போறோம். சரிங்களா? ம். ம். அதனால அடுத்த கிளாஸ் இல்லையா? அடுத்த புதன்கிழமை இதே 7:30க்கு இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டிங் எல்லாம் உங்களுக்கு அனுப்பப்படும். அத திரும்பியும் கேளுங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட வீடியோக்களும் உங்களுக்கு போடப்படும். இன்னைக்கு இந்த பிக்சரும் உங்களுக்கு போடப்படும். இல்லையா? அதுக்கான மெடிடேஷன் கமெண்ட்ரி இல்லையா? அதுவும் உங்களுக்கு இந்த குரூப்ல போடப்படும். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஒரு கேள்வி உண்டு. சொல்லுங்க ஐயா. இப்ப நீங்க ஆத்மால வித்தியாசம் இல்ல, வசதியானவரோ ஏழையோ இல்லாட்ட ஆத்மா உண்டுன்னு சொன்னீங்க. அப்ப என்னுடைய கேள்வி சில பிள்ளைகள் தெய்வ குழந்தைகளா பிறக்கினும் അതിന്റെ தாயின்ற கருவில இருந்து வரைக்குள்ளேயே தெய்வ குழந்தைகளா பிறக்கினும். அப்ப அதுக்குரிய காரணம் அவை சில விழாவை தாங்களா இப்ப புத்தியால செய்யாம தாங்களே ஒரு விதமான ஒரு உலகத்துல வாழினும். அப்ப அதுக்குரிய காரணம் என்ன? எல்லாரும் பாருங்க, நம்மளுக்கு முதல் பிறவி எடுக்கும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் தெய்வீக குணங்கள் இருக்கும். அவங்க நல்லா ஹெல்த்தியா, வெல்த்தியா, ஹாப்பியா இருப்பாங்க. பொதுவா நம்ம சொல்றோம். அடுத்த சப்ஜெக்ட்ல தான் நான் சொல்ல இருந்தேன். கடவுள் தான் நம்ம படைச்சாருன்னு சொல்றோம் இல்லைங்களா? பொதுவாவே. கடவுள் படைத்தாருன்னா, ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த உலகத்துல ஏன் கடவுள் இப்படி படைத்தார்? நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தங்க பிறப்பாலேயே தெய்வீகமாக இருக்காங்க. இல்லையா? ஒரே மினிட்ல பிறக்கக்கூடிய குழந்தை பெரிய கோடீஸ்வரனுக்கு பெரிய இடத்துக்கு பிறக்குது. இன்னொருத்தருக்கார் பிச்சைக்காரனுக்கு பிறக்குது. இல்லையா? ஏன் இந்த வித்தியாசம்? உண்மையா கடவுள் அப்படி படைச்சிருந்தாருன்னா, அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் வரலாமா? இது நியாயம் இல்லையே, தர்மம் இல்லையே. ஆனால் பாருங்கோ, எந்த ஆத்மாவும் எந்த பாவ கர்மமும் செய்யாத பொழுது இந்த ஆத்மா தண்டனை அனுபவிக்கிறதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு சட்டம் கிடையாது. அப்போ யாரெல்லாம் இந்த உலகத்துல முதல் பிறவி எடுக்கிறாங்களோ அவங்க நல்லா தெய்வீகமாக எல்லா தெய்வீக குணங்களும், சக்திகளும், குணங்களும் நிறைந்தவங்களா தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த உடலை எடுத்து அவரவர்கள் செய்தது பிரகாரம் ஆத்மா சக்தி இழக்கும் பொழுது அது செய்யக்கூடிய கர்மங்களுக்கு தகுந்தாப்புலதான் அன்பு. இப்ப கூட ஒரு குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னா அந்த ஆத்மாக்கு இப்பதான் வருது மேல வருது அப்படின்னா முதல் பிறவின் அந்த ஆத்மா நல்லா ஹெல்த்தியா, இந்த உலகம் அப்படி என்ன வேணா இருக்கலாம் சுத்தி, ஆனா இந்த குழந்தைகிட்ட எல்லா தன்மையும் எப்படி ஒரு மரத்துல புது இலை வருதுன்னு வச்சுக்க, இந்த ஃப்ரெஷ்ஷா ஆத்மா. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப கண்டிப்பா என்ன இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில இவ்வளவு இருக்குதுன்னா அது உங்களுடைய முதல் பிறவி கிடையாது. அது எல்லாம் நிறைந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. ஏன், எதற்கு, எப்படி, கடவுளை பத்தி, நம்மை பத்தி எல்லாம். அப்ப நமக்கு தேடல் இருக்கு. அந்த தேடல்னாலதான் நம்ம பக்தி பண்றோம்.
எதையோ தேடுறோம், தேடிக்கிட்டே இருக்கோம். கோயிலுக்கு போறோம், இந்த கோயிலுக்கு போறோம், அந்த கோயிலுக்கு போறோம், யாத்திரை போறோம், ஏதோ சாதி சன்னியாசி வந்து அவங்க கிட்ட போறோம். ஏதோ ஒண்ணு. ஆத்மாக்கு தேடல் இருந்துட்டே இருக்குது. அல்டிமேட் எதுன்னு தேடு. அதான் சொல்றோம், பக்தியோடைய பலன் தான் ஞானம். அதனாலதான் பக்தியில கூட விநாயகரை காமிச்சிருக்காங்க. விக்ன விநாசகர், புத்தி விநாயகர், சித்தி விநாயகர் எல்லாம் சொல்லப்படுது. அது அர்த்தம் என்ன? விநாயகருக்கு முருகருக்கு எதுல பிரச்சனை வந்தது? பழத்துல. பழம் யாருக்கு கிடைச்சு? ஏன் கிடைச்சு? அவர்கிட்ட ஞானம் இருக்கு. அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால். அப்ப ஐயா ஞானம் இருக்கு. சந்தோஷியா சாரிங்க, ஒரு கேள்விங்க. ம், நீங்க சொல்றதப்ப எனக்கு ஒரு கேள்வி வருதுங்க ஐயா. ம், ஆன்மா அப்ப எதுக்குங்க ஐயா உலகத்துக்கு வருது? வந்து என்ன பண்ணணும்? ம். எதுக்காக வருது? ஏன் மறுபிறவி எடுத்து எடுத்து ஏன் வரும்? வந்து என்ன பண்ணணும் இங்க வந்து? அது 6 நாள் பாடம் இருக்கு இல்லைங்களா? வாங்க. அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு பாடமா போகும்போதுதான் என்ன ஆகுங்க? இப்ப அந்த சப்ஜெக்ட் எடுத்தா மணி இப்போ 9 நான் முடிக்கலாம்னு நினைச்சேன். அம்மா யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்ப அத நான் சொன்னேன். எஸ், சரி ம். கொஞ்சம் touch டைம் பண்ணி அப் ஆச்சு. விடுவோமே. நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம் இதோட. ஸோ அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குதுங்க. ஏன் வருது இல்லையா? ம். அது ஏன் சரி வராம இருந்தா என்ன ஆகும்? ம். அடுத்த கேள்வி வருதுல்ல. ஏன் வருது? சரி ம். இப்ப சப்போஸ் வராம இருந்தா என்ன ஆகும்? ஆ. அதே மாதிரி ஒரு பிறவா பிறவிக்கு இன்னொரு பிறவிக்கு எவ்வளவு டைம் ஆமா, எடுத்துக்கும்? ஆமா. பிறவா வரம் வேணும்னு கேட்கறாங்க. இல்லையா? ம். ம். அது பிறவா வரம் உண்டா? சரி பிறவா ம். வரம் எடுத்தா நம்ம உண்மையா அது நல்லா இருக்குமா? இந்த ம். மாதிரி கேள்விகள் வருது தானே. ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு. கரெக்ட். அதெல்லாம் வருது. இந்த கிளாஸ்ல நாங்க நேசரி தானே இப்பதானே கேட்க தொடங்கி இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். ஆமா. அப்படித்தானே இதெல்லாம் பிரதர்? கரெக்ட். ஆமா, தேங்க்ஸ். இது வந்து சரிங்க. ஜஸ்ட் இத வந்து இந்த பாடத்துல நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ம். ஆத்மா பாடத்த மைண்ட் எடுத்தா, ம். இது ஒரு 1 மணி நேரம் எடுக்கலாம் அந்த மைண்ட பத்தி. ம். அனுபவிக்கிறது தான் பிறவி எடுக்கிறது. இல்லையா? அது அப்போ நல்லதாயிட்டு மைண்ட் இருக்கலாம், எடுக்கிறதுல கூடாததாயிட்டு வந்து இருக்கலாம். டிபெண்டிங் ஆன் கர்மா, பாவ புண்ணியம். என்ன நினைக்கிறீங்க? மைண்ட் வந்து நம்ம வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்குதுங்க. அது எத்தன கைண்ட் ஆஃப் தாட் வருது இல்லையா? அப்படின்றது கூட அது நம்ம சொல்லலாம். சரி தாட் எதனுடைய அடிப்படையில வருது? ஓ. அந்த மாதிரி உங்களுக்கு ஏன்னா நம்ம பேசிக்ஸ் மனசு. அது கூட நம்ம எடுக்கலாம். நம்ம இந்த கிளாஸ் முடியும் பொழுது நீங்க திரும்பியும் அதுக்கு வரலாம். அப்போ அந்த நீங்க எண்ணத்தை வந்து மாத்தணும்னு சொன்னால் சரிங்களா? அதுக்கு முன்னாடியே அந்த எண்ணத்துக்கு ஃபவுண்டேஷன் என்ன? அந்த எண்ணத்துக்கு ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து இன்ஃபர்மேஷன். 2வது வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ம். இதனுடைய அடிப்படையில உங்களுக்கு தாட் வரும். அப்ப நீங்க தாட்ட ம். சும்மா மாத்த முடியாது. இப்போ ஒரு ம். உதாரணத்துக்கு இப்ப நல்ல பியூர் தாட் வரும்னு வச்சுக்கோங்க. இப்ப கிளாஸ்க்கு வர்றீங்க ஒரு உதாரணத்துக்கு. அ நீங்க இந்த மாரி அவரு ஏதோ கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, போறேன்னு. அவரு ஏற்கனவே தெரிஞ்சவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஏற்கனவே அவர் சொல்றாரு, அந்த கிளாஸ்க்கு போறீங்களா? அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. போகலாம்." அவர் நல்லா சொல்லுவாருன்னா, இந்த வாங்க வந்து உட்கார்ந்த உடனே உங்களுக்கு தெரியும் என்ன தோணும்? சரி இவரு ஏதோ சொல்லுவார் போல இருக்கு." அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தாட் வரும். இப்ப அவரே நீங்க அங்க வந்த உடனே, "அங்கேயா போறீங்க? அவருகிட்டயா போறீங்க? சரி, சரி போங்க." அப்படின்னா வந்து உட்கார்ந்தோனே என்ன எப்படி பார்ப்பீங்க? ஓ! இந்த ஆள் அப்படிப்பட்ட ஆளோ? ம். சரி என்னதான் சொல்றான் பாப்போம் இந்த ஆளு. அதுதா இல்லையா? அப்ப இன்ஃபர்மேஷன் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப இன்ஃபர்மேஷன் ஆனதுல நமக்கு தாட் வருது. அப்ப நமக்கு இவ்வளவு நாள் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லி வச்சாங்க? இந்த உடம்புக்கு சம்பந்தப்பட்ட இதெல்லாம் சொல்லி வச்சுட்டாங்கல்ல. அப்ப எங்க நல்ல தாட் கிரியேட் ஆகுது? இன்னொருத்தர பார்த்தா நமக்கு அந்த தாட் தானே கிரியேட் ஆகுது. ம். அப்ப பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க பாஸ்ட்ல ஏதாவது நடந்திருந்தா, இல்லையா ஒருத்தர் ரொம்ப கோவப்பட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அவர பார்த்த உடனே இந்த ஆள் கோவக்காரர். ம். இந்த ஆளு எவ்வளவோ மாறி இருப்பாரு. இத்தன வருஷத்துல. பாஸ்ட்ல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னாக்கா, அது ஏதாவது ஒரு நாள்ல நடந்துச்சுன்னா, ஐயோ! அது மாரி ஐயோ! இது எனக்கு வராது.
பிலீவ் சிஸ்டம் இல்லையா? ம். நீங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை, இந்த 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லை, இல்லைன்னா வந்து கூட இருக்கிறவன் இன்னைக்கு உங்களுக்கு குழி பறிப்பாரு அப்படின்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க ராசி பலன்ல. நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க? உங்க உண்மையான ஃப்ரெண்டு உண்மையை ஹெல்ப் பண்ணுன்னு வந்திருப்பாரு. நமக்கு என்ன தோணும்? இன்னைக்கு இதுதான் போட்டது, இந்த ஆள் தான் கூட இருந்த குழி பறிப்பானோ? அப்போ பாருங்க இல்லையா? ம். அப்போ இதெல்லாம் தான் நமக்கு தாட் கிரியேட்டுக்கு ஆதாரமா இருக்குது. அப்ப இதெல்லாம் மாத்தணும்ல நம்ம. ம். அப்ப நமக்கு முதல்ல எண்ணம் வரும். எண்ணத்துக்கு அப்புறம் என்ன வருங்க? ஃபீலிங் வரும். எண்ணம் ம். ஃபீலிங் தான் எண்ணத்துக்கு அப்புறம் ஃபீலிங். ஃபீலிங்க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த எதை பத்தி பேசணுமோ, யார பத்தி பேசணும், அவங்கள பத்தி ஒரு கண்ணோட்டம் மனசுக்குள்ளேயே. ம். ஒரு ஒப்பீனியன். எண்ணம், அதுக்கப்புறம் ஃபீலிங், அப்புறம் ஆட்டிடியூட். 4வது தான் ஆக்ஷன். அப்ப நான் பேசும்போது சொல்லுங்க ஆக்ஷன் இல்லையா? அந்த ஆக்ஷனை நீங்க பலமுறை பண்ணீங்கன்னா தான் அதான் உங்களுடைய என்ன ஆயிடுதுங்க? பர்சனாலிட்டி ஆயிடுது. குணாதிசயம்ன்றது குணாதிசயம் ம். பதிவு. அந்த குணாதிசயம் தான் என்ன பண்ணணும்னா உங்களை தலையெழுத்து நிர்ணயிக்கிறது. அந்த குணாதிசயத்தோட தான் நீங்க வீட்டுல இருந்தாலும் அதான் உங்களுடைய பர்சனாலிட்டி. ஒருத்தர் சிடு சிடுன்னு கடுகடுன்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவர் வீட்டுல இருந்தாலும் அப்படித்தான் இருப்பாரு. அவர் பஸ் ஏறினாலும் அப்படித்தாரு, வேலைக்கு போனாலும் அப்படித்தான் இருப்பாரு. அந்த பர்சனாலிட்டி தான் என்ன பண்ணும்னா, அவருக்கு நல்லா கோஆப்பரேட் பண்ணவங்க வருவாங்க, இல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும். இதெல்லாம் எப்படி அமையுதுன்னா, அவர் தலையெழுத்து எப்படி அமையுது? அந்த டெஸ்டினி. எப்படி அமையுதுன்னா, பர்சனாலிட்டிக்கு தகுந்தாப்புல தான் அமையுது. 9:15 பிரதர். டைம் போயிடுது. ஸோ ஓம் சாந்தி. நன்றி, வணக்கம் பிரதர். இந்த மாதிரி இல்லையா? ம். இத பத்தி அவ்வளவு இருக்குங்க கிளாஸ். உங்களுக்கு சும்மா டச் பண்ணேன். இல்லையா? ம். அதையும் எடுக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, அதையும் எடுத்து நம்ம பண்ணலாம். இதெல்லாம் நீங்க எடுத்தா நல்லா இருக்கும். ம். நீங்க எடுத்தா நல்லா இருக்கும். கேட்க நல்லா இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்க. அதான் எஜுகேஷன். இங்க பிளைண்ட் ஃபெய்த் கிடையாது. அப்போ நம்ம எல்லாமே போய் கடவுள்கிட்ட கேட்கிறோம். இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை செய்யணும், இது செய்யணும். அதுதான் நாலேஜ். இதுதான் நாலேஜ் கொடுக்குறாரு. இதெல்லாம் எங்க வருது? இதை நீங்க மாத்தாம இல்லையா? ஒரு ஃபேக்டரிக்கு போறீங்கன்னா, ஃபினிஷ் ப்ராடக்ட் உங்களுக்கு துணியா வருது. ஒரு சாரியா வருது. ஒரு கிளாத்தா வருது. பேண்ட் மெட்டீரியலோ, ஷர்ட் மெட்டீரியலோ. நீங்க இங்க தொட்டு பார்த்துட்டு இது துணி சரியில்லைன்னு. நீங்க துணி ஏதாவது பண்ண முடியுமா? அதை மாத்த முடியுமா? அந்த ப்ராசஸ்ல நீங்க எதையுமே மாத்த முடியாது. இப்ப துணி வந்து நல்ல குவாலிட்டி துணி வரணும்னா எங்க மாத்தணுங்க? ப்ரொடக்ஷன் முதல் பிகினிங்க்கு. ரா மெட்டீரியல்ல மாத்தணும். ரா நீங்க ரா மெட்டீரியல் மெட்டீரியல்ல மாத்தாம மெத்தட். இந்த ப்ராசஸ்ல நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இடையில எதுவுமே பண்ண முடியாது. நூல மாத்த முடியாது, அது பண்ண முடியாது. அதுக்கு போடக்கூடிய இந்த ரா மெட்டீரியல் பருத்தியோ என்ன போடுறீங்க அதுக்கு? அத மாத்தணும். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம கண்ணோட்டத்தை மாத்தணும்னு சொல்லுவாங்க, நம்ம பர்சனாலிட்டியை மாத்தணும்னு சொல்லுவாங்க, தலையெழுத்த மாத்தணும்னுவாங்க இல்லையா? ஃபீலிங்க மாத்தணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் மாத்தணும். இங்க ரா மெட்டீரியல் கரெக்ட்டா இருக்கணும். ம். அதான் எண்ணம் போல வாழ்க்கை சொல்றாங்க இல்லையா? ம். எண்ணத்தை எங்கிறது மாத்துறது. அதோடைய நாலேஜ் வேணும் இல்லையா? ம்ஹும். ஓகே. ஓகே. சரி. ஓகே. எல்லாரும் 3 மினிட்ஸ் இன்னைக்கு நம்ம பண்ண புரிஞ்சுகிட்டத பத்தி மெடிடேஷன் பண்ணுவோமா? ம்ஹும். இங்க அடிக்கடி நம்ம ஓம் சாந்தி சொல்றோம் இல்லையா? ஓம் சாந்தி வேற ஒண்ணும் கிடையாது. நம்மள நம்ம ரிமைண்ட் பண்றது. நம்மளுடைய நேச்சரை ரிமைண்ட் பண்றது. மத்தவங்களையும் அதே மாதிரி பாக்குறது. இல்லையா? நம்ம குட் மார்னிங், குட் ஈவினிங் சொல்றோம். அது வேற. கூடவே நம்ம என்ன சொல்றோம்? ஒருத்தரை பார்க்கும்போது ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சாந்தி சிஸ்டர், ஓம் சாந்தி ப்ரோ அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு என்னன்னா, நான் யாரு? ஆத்மா. வெறும் ஆத்மா கிடையாது. நான் யாரு? ஓம்னா அகம், ஆத்மா, சாந்தி அமைதியான ஆத்மா. என்னோட இயற்கையான குணம் அமைதி. உங்களையும் பார்க்கிறேன். உங்களையும் என்ன பார்க்கிறேன்? ஒரு அமைதியான ஆத்மா பார்க்கிறேன்.
ஏன்னா அது உங்களுடைய ஒரிஜினல், இது என்னுடைய. ஓகே. ஸோ நேத்து சொன்ன மாதிரி நல்லா ரிலாக்ஸா உட்கார்ந்துக்கங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க அப்படியே மனசுல சொல்லலாம், வாயில சொல்ல வேண்டியதில்ல. நான் சொல்லுவதை நீங்க அதுவாக விசுவலைஸ் பண்ணி, காட்சியாக பார்த்து, அதுவாக உங்கள உணருங்க. சரியா? இத வந்து நீங்க என்ன பண்ணணும்? நைட்டு தூங்கும்போது, காலையில எந்திரிச்சு பெட்ல விட்டு எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, உங்கள கேள்வி கேளுங்க. நான் யாரு? என்ன? அதே நாள் முழுவதும் இன்னொருத்தர பார்க்குறீங்களா? அவங்க உண்மையா யாருன்னு பாருங்க. உங்க வீட்ல இருக்கிற ஒரு நாளைக்கு ஒரு 50 முறை பாருங்க. உங்களையும் உங்கள ஒரு ஃபீல் கொண்டு எல்லா வேலையும் பண்ணுங்க. ஆனா ஒரு கேள்வி கேளுங்க. இது செய்யறது உண்மையா யாரு? நான் செய்றேன். நான் யாரு? சமைக்கிறேன். யாரு சமைக்கிறது? ம். இந்த கை மூலியமா நான் என்ன பண்றேன்? பயன்படுத்தி நான் சமைச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி பயிற்சி பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு சொந்த ரிசல்ட் சொல்லி பாருங்க. நான் இந்த பயிற்சி பண்ணுனேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உண்மையா நீங்க ஒரு வித்தியாசமான உணர்வை உணர்றீங்க. இப்பதான் நம்ம உண்மையா நம்மளே சந்திக்கிறோம். ஓகே.